அழைக்கிறான் மாதவன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கேமரா ஆன் பண்ணிக்கலாம். குருவே சரணம். காலை வணக்கம். குருவே சரணம். 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 வாழ்த்து உள்ள வந்ததுக்கு. அதனால என்னங்க இருக்கு, ஃப்ரீ டைம் தானே அப்படின்றீங்களா? என்ன செஷன் வச்சாலும் வந்துருவோம் சார். எந்த செஷன் வச்சாலும் வந்துருவீங்க. ஓகே. இன்னைக்குதான் குருஜி குருஜி இன்னைக்கு எங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் கொடுங்க குருஜி. திருமண நாள் வாழ்த்துக்கள். திருமண நாளா? ஆமாங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இன்னும் பல திருமண நாளை நீங்க சந்திச்சு சந்தோஷமா சுகமா வாழ்க்கையில அனைத்து வித செல்வங்களும் கிடைத்து வாழணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றிகள்மா. நன்றி குருஜி. சந்தோஷமா வாழ்வீங்க. நன்றி. ஆனா குருவே சரணா, ஐ லவ் யூ so much. உதயா, லவ் யூ உதயா, லவ் யூ. அவளை வந்துட்டீங்க. எத்தனை பேர் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வாட்டி வரேன் அப்படின்றவங்க சாட்ல 1 அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. சாட்ல 1 அப்படின்றவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வாட்டியே உள்ள வரேன். 2லாம் கமெண்ட் பண்ண சொல்ல, 1 இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க அப்படின்னா ஓகே. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வாட்டி ஃபர்ஸ்ட் செஷன் இன்னைக்கு தான் அட்டன் பண்றேன். இது வரைக்கும் உங்களோட ஜூம் கிளாஸ் இது வரைக்கும் எதுவுமே வந்தது கிடையாது. எந்த ஒரு கிளாஸா இருந்தாலும் வந்தது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் வாட்டி வரன்றவங்க எத்தனை பேர்? ஓகே. நிவேதா, சுஜித் குமார், இளங்கோ, குணசேகர், பரவாயில்ல. புது மக்கள்லாம் உள்ள வந்திருக்கீங்க, மகிழ்ச்சி. சரி, இன்னைக்கு என்ன பிளான் என்ன உங்களுக்கு எல்லாருக்கும்? சும்மா அப்படியே கமெண்ட்ல போடுங்க, சாட்ல பேசுவோம். நான் மட்டுமே பேசணுன்றதுக்காக வந்தீங்களா? நீங்களும் பேசணும். In my shop, okay. Out with friends, nothing. Okay. Work on studies, making video. Okay. Came to witness what you tell. Playing chess, studies, shopping. உள்ள கவனிக்கிறதுக்கெல்லாம் பல பேர் வந்திருக்கிறீங்க. ஓகே. ஈவினிங் ரிலேஷன் ஃபைன். எத்தனை பேரு பிஸ்னஸ் பீப்புள் இருக்கீங்க உள்ள? பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க நான் அப்படின்றவங்க எத்தனை பேர்? பிஸ்னஸ்னா பி அப்படின்னு சொல்லி மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. சாட்ல பி அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. பிஸ்னஸ். ஓகே. பல பேர் இருக்கீங்க பிஸ்னஸ். ஓகே. சாந்தி, நிவேதா, சுஹாஷ், வினித், வசந்த், தீபலக்ஷ்மி, அருண் ஷோபி, அருண், எழில், மாரீஸ்வரி, பிரபு, நிரிஷ்குமார், எழில் இந்தியா. ஓகே. ஒர்க் அண்ட் பிஸ்னஸ். ஃபைன். சரி, இன்னைக்கு எந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசலாம்? எந்த விஷயத்தை பத்தி பேசலாம்? சும்மா உங்களுக்கு என்ன டாபிக் வேணுமோ அப்படியே டைப் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிறேன். நீங்க என்னென்ன மாதிரியான விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன்ல. யுவர் விஷ் ஃபைன், பட் இருந்தாலும் உங்களோடது எதிர்பார்க்கிறேன். கமான். கன்சிஸ்டன்சி, விழிப்புணர்வு, மெடிடேஷன், பீயிங் கன்சிஸ்டன்ட், ஹவு டு பி இன் ப்ரெசன்ட் மூமெண்ட், ஃபுட் ஹேபிட்ஸ். ஓகே. ஏன் 21 days கிளாஸ் லாஸ்ட்ன்றீங்கன்னா, ஆல்ரெடி 21 days கிளாஸ் லாஸ்டா என்னைக்கோ முடிஞ்சிருச்சு. ஓகே. என்னைக்கோ 21 days கிட்டத்தட்ட ஒரு 1 year 1.5 yearக்கு முன்னாடியே 21 days செஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லா 7 days தான் நடந்துட்டு இருந்தது. இதுக்கப்புறம் எல்லாரோட கோரிக்கையோட அடிப்படையில இந்த ஒரு 21 days மட்டும் ஒரே ஒரு 21 days மட்டும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் 21 days வேணாம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு 21 days செஷன் வந்து நாளையில இருந்து மார்ச் 23 வரைக்கும் நடக்க இருக்குது.
வித் சேம் ஃபீஸோட 7 டேஸ்க்கு என்ன ஃபீஸோ சேம் ஃபீஸே 21 டேஸ்க்கு நம்ம வாங்குறோம். ஸோ ஜஸ்ட் இந்த ஒரு செஷனை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா இதுக்கப்புறம் நோ மோர் 21 டேஸ் பிரம்ம முகூர்த்தா, ஒன்லி 7 டேஸ். அந்த 7 டேஸும் எப்போ இருக்கும்லாம் தெரியாது. அப்பப்போ ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் இருக்கலாம், இல்லை 1.5 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் இருக்கலாம், அது எப்படி வேணா இருக்கலாம். ஸோ இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 21 டேஸ்ன்றதை தாண்டி இப்போ 7 டேஸ்க்குள்ள நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும் இதுக்கப்புறம் டோட்டலாகவே. ஓகே, டிசிஷன் மேக்கிங், நோ நெகட்டிவ் தாட்ஸ், புருவ மத்தி கவனம் பற்றி சொல்லுங்க. ஓகே, டிசிஷன் மேக்கிங் ஃபைன். எல்லாருமே இருக்கக்கூடியது ரிலேஷன்ஷிப்பு, அப்படிதானே? எல்லாருக்கும் பொதுவானது ரிலேஷன்ஷிப்பு, அதை பற்றியும் பேசுகிறேன். அதே மாதிரி உள்ள என்னென்னலாம் ட்ராவல் பண்ணுறோம், உங்களுக்கு என்னென்னலாம் வந்து இறைவன் சொல்லணும்னு சொல்லி சொல்கிறாரோ அதெல்லாம் அப்படியே ட்ராவல் பண்ணி பேசிட்டு போவோம். ஓகே தானே? ம், ஓகே, சரி. பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. பிஸ்னஸ், ஓகே, ஃபர்ஸ்ட் நான் அதுக்குள்ள இருந்து வரேன். பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை ஒர்க்காக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து நமக்கு பிடித்த மாதிரியே நமக்கு ஏற்ற போல கேமரா ஆன் பண்ணிக்கிங்க. செகண்ட் பேஜ்லாம் போனால் டோட்டலாக யாருமே கேமராவே ஆன் பண்ணல. கேமரா ஆன் பண்ணால் தானே நான் பேச முடியும். அப்படி பேசுகிற மாதிரி இருந்தால் நான் யூடியூப் லைவ்லேயே பேசிட்டு போயிடுவேன். அதுக்கு எதுக்கு மீட்டிங்க? உங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் உள்ளேயே நான் வரேன், ஜூம்குள்ளேயே வரேன். அப்படி இல்லைன்னா நான் யூடியூப்லேயே அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம், நான் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பேன். நேற்று பேசணும்ல அந்த மாதிரி தான், நான் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பேன். மீட்டிங்னா நீங்களும் நானும் கலந்து பேசுறதுக்காக தான் மீட்டிங். இல்லைன்னா வெபினார் கூட நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். வெபினாரில் உங்களோட ஃபேஸில் யாரும் பார்க்காம அப்படியே நான் பேசிட்டு போயிடுவேன். ஃபைன். ஸோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்களா இருக்கட்டும், நீங்கள் யாராக வேணா இருங்க, ஒரே ஒரு விஷயம்தான், நீங்கள் அதில் எந்த அளவுக்கு உண்டான எஃபோர்ட் போடுறீங்க. இங்கே பாருங்க, நான் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வரேன். உங்களுக்கு ஒன்று ஒன்றா உங்களோட வாழ்க்கை கூட கனெக்ட் ஆகும். அதில் நீங்கள் எப்படி மாற்றலான்றதை பார்த்துங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் இங்கே பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பணத்தின் பின்னால் ஓடுவதை முதல்ல நிறுத்தணும். எப்படி? பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பணத்தின் பின்னால் ஓடுவதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணணும். ஏன் பணத்தின் பின்னாடி ஓடுறதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, எது பின்னாடி நீங்கள் அதிகமாக ஓடுறீங்களோ அது உங்களை விட்டு தூரமாக போய்கிட்டே இருக்கும். எதன் பின்னாடி ஓடுறீங்களோ அது உங்களை விட்டு தூரமாக தொலை தூரத்தில் போய்கிட்டே இருக்கும். எதை நீங்க ஈர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க சில செயல்கள் செய்யறது மூலமா ஈர்க்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பட்டாம்பூச்சியை தேடி ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா பட்டாம்பூச்சியை பிடிக்க முடியுமா? பட்டாம்பூச்சியை தேடி ஓடிட்டே இருக்கீங்க, பட்டாம்பூச்சி பிடிக்கணும்னு சொல்லி பின்னாடியே ஓடிட்டு இருக்கீங்கன்னா பட்டாம்பூச்சி அங்கே உட்காரும், பட்டு நீங்க வந்த உடனே அது எந்திரிச்சு அங்கே போகும், திரும்ப அங்கே போய் நீங்க பிடிக்கும் போது திரும்ப வேற ஒரு இடத்துக்கு ஓடும். இதுவே பட்டாம்பூச்சி வந்து உட்கார்ற அளவுக்கான ஒரு கார்டன் செட்டப்பை நீங்க ரெடி பண்ணி வைக்கிறீங்க. இப்ப என்ன பண்ணும்? பட்டாம்பூச்சி ஆட்டோமேட்டிக்கா உள்ள வரும். ஆமாவா இல்லையா? இப்ப பட்டாம்பூச்சி வர்றதுக்கு உண்டான சில விஷயங்களை நம்ம இங்க பண்ணணுமே தவிர பட்டாம்பூச்சியை தேடி தேடி நீங்க ஓடக்கூடாது. அப்ப நீங்க எதை தேடி ஓடினாலும் அது உங்களை விட்டு தூரமாக செல்லும். இதுதான் மிகப்பெரிய ஒரு இருக்கக்கூடிய தியரியே, கான்செப்டே. நீங்க அது ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பொண்ணு பின்னாடியோ இல்லை ஒரு பையன் பின்னாடியோ பயணம் பண்ணிட்டே இருக்கீங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க. உங்க அது ஹஸ்பண்டா இருக்கட்டும், இல்லை வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்ல எதுவா வேணா இருக்கட்டும், நீங்க எதுக்காக பின்னாடி போறீங்களோ அது உங்களை விட்டு விலகி போகும். ஏன் தெரியுமா? எந்த ஒரு விஷயத்திற்கும் பின்னாடி திறத்துறது பிடிக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அந்த ரிலேஷன்ஷிப் போது ஒரு செல்ஃப் லவ்க்குள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் அதை தாண்டின்றது ஒரு கேர் அண்ட் லவ் அது இருக்கணும். அது இல்லை அதுக்காக வந்து அப்படியே நான் உட்காந்துருப்பேன், நீ வந்தாவா அப்படி சொல்லலை நான். பட் இந்த மாதிரி பின்னாடி ஓடக்கூடியதை நீங்க ஸ்டாப் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்னா அதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும். இப்ப நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி, ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி நீங்க அதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும். இப்ப பிசினஸ் பண்றீங்களா அண்ட் ஒர்க் பண்றீங்களா, இப்ப இது பணத்துக்காக நான் பண்றேன், இந்த வந்து எனக்கு இவ்வளவு பண்ணா இது எனக்கு இவ்வளவு கிடைக்குங்க, அதனால நான் அதை பண்றேன் அப்படின்னா நீங்க இது கொஞ்ச நாளைக்கு தான் பண்ண முடியும். இது கொஞ்ச நாளைக்கு தான் நீங்க பண்ண முடியும். மேபி இப்ப உங்களுக்கு பணம் வரலாம், அது நல்லாவே பணம் வரலாம், ஆனா திரும்பவும் நீங்க இங்க சஸ்டைன் ஆகி நிக்கிறதுன்றது உங்களால முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூஸை கிரியேட் பண்ணணும். என்ன பண்ணணும்? நீங்க வேல்யூஸை கிரியேட் பண்ணணும். உங்களுக்கு இங்க பாருங்க, நான் கத்துக்கிட்ட மொத்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வித்தவுட் எந்த ஒரு ஃபீஸும் இல்லாம நீங்க எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் அது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது.
ஓகே, நான் ஒரு பிசினஸ் பண்ணும்போது எனக்கு என்னென்னலாம் நான் அடி வாங்கணும்னோ எது எதெல்லாம் எனக்கு பார்த்து ஒரு ஞானத்துல கிடைச்சதோ அந்த ஒரு விஷயத்த தான் நான் உங்களுக்கு இங்க எல்லாத்தையுமே டீச் பண்றேன். இப்போ இதுக்காக பிசினஸ்க்காகன்னு சொல்லியே ஒரு தனி கிளாஸ் என்னால போட்டு உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு ஒரு விஷயத்த என்னால சொல்லி தர முடியும். பட் நீங்க புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் அப்படியே உங்களுக்கு ஓப்பனா சொல்லித்தரேன். பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருக்கீங்க, இல்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருக்கீங்கன்னா, எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் பணத்தின் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களோட மைண்ட் வேலை செய்யறது வேற மாதிரி வேலை செய்யும். இப்போ வேல்யூஸ்க்கு பின்னாடி ஓடுறீங்க அப்படின்னா உங்களோட மைண்டு வேற மாதிரி வேலை செய்யும். இப்போ நீங்க இங்க என்ன பண்ணணும்னா, பணத்தை கிரியேட் பண்றதுக்கு நீங்க பண்ணக்கூடாது, பணத்துக்காக நீங்க பண்ணக்கூடாது, மக்களுக்கு என்ன ஒரு விஷயத்த கொடுக்க முடியுன்ற வேல்யூஸ்க்காக நீங்க பண்ணணும். புரியுதா நான் சொல்றது? நீங்க இப்போ ஒரு கடை வச்சிருக்கீங்க, கடையில ஏதோ வரான் போறான். இப்போ நீங்க ஒரு ஹைவேல கடை வச்சிருக்கீங்கன்னு வைங்களேன், ஒரு ஹோட்டல் வச்சிருக்கீங்க, இல்ல ஏதோ ஒரு துணி கடை வச்சிருக்கீங்க. ஹைவேல தானே வச்சிருக்கேன், ஃபுல்லா போகக்கூடியவங்க எல்லாம் பாசிங் க்ரௌட் தானே, என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிட போறேன்னா ரெகுலராக வரப்போறான், அது மட்டும் இருக்கக்கூடாது. நீங்க வாங்கக்கூடிய பணத்திற்கு நீங்க கொடுக்கக்கூடிய குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கணும். நீங்க வாங்கக்கூடிய பணத்திற்கு நீங்க கொடுக்கக்கூடிய குவாலிட்டி, கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வேற லெவல்ல இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க வச்சிருக்கக்கூடிய துணியா இருக்கட்டும், இல்ல நீங்க கொடுக்கக்கூடிய ஃபுட்டா இருக்கட்டும், அது எல்லாமே அடுத்த வாட்டி அவனை வர செய்ய வைக்கணும். அடுத்த வாட்டி வர செய்ய வைக்கணும். இங்க பாருங்க, இங்க நான் பிசினஸ் அப்படின்றதுக்காக இது என்னங்க தப்பா இல்லையே. நீங்க இன்னொரு இடத்துல வாங்க போறான், அது நீங்க குவாலிட்டியா கொடுங்க, அது நீங்க குவாலிட்டியா கொடுங்க. இப்ப நம்ம என்ன தெரியுமா பண்றோம், இன்னைக்கு பணம் வந்தா போதும் அப்படின்னு சொல்லி பிசினஸ்ல ஏதோ ஒரு பொருளை நீங்க கொடுத்துடுறீங்க. அப்படி கொடுத்துட்டா அடுத்த வாட்டி வருவானா? அடுத்த வாட்டி வருவானா? வரமாட்டான். இப்ப நீங்க இதுவே வேல்யூவை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, வா போன்டா சூப்பரா சாப்பிட்டேன்டா, நல்லா வயிறு திருப்தியா இருந்தது, வயிறும் எதுவும் பண்ணல, நல்ல ஒரு ஹோட்டல் சாப்பாடு மாதிரி இல்ல, நார்மலா இருந்துச்சு அப்படின்னாலும், இல்ல அவன்கிட்ட எடுத்தண்டா துணி இப்போ வரைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னாலும், எந்த இடத்துல இருந்தாலும் அவன் கடந்து வந்து அத்தனை கிலோமீட்டர்லாம் வந்து உங்ககிட்ட தான் சாப்பிட்டு போவோம், உங்ககிட்ட தான் துணி எடுத்துட்டு போவோம், உங்ககிட்ட தான் என்ன ப்ராடக்ட்ஸோ அதை வாங்கிட்டு போவான். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நீங்களே ஈவன் அதை தான் பண்ணுவீங்க. உங்களை மாதிரி யோசிச்சு பாருங்க, உங்களை மாதிரி உங்களோட மைண்ட் செட்டை யோசிச்சு பாருங்க. நானா இருந்தேன்னா என்ன பண்ணுவேன்? இப்போ நான் ஏன் வந்து கீழே லிங்க் இருக்கு பாருங்கன்றதை தாண்டி கீழே லிங்கையும் சேர்த்து அதே இடத்துல கொடுப்பாங்க. ஏன்னா என்னோட மைண்ட் செட் எப்படின்னா, கீழே போய் எடுத்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுமா அப்படின்னு தோணும். அன்னைக்கு அதனாலதான் கஸ்டமர் ரேட்டிங்ஸ் ஏன் வந்து நமக்கு நல்லா இருக்கு அப்படின்றதையும் அதையும் தாண்டி நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்லாம் ஏன் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இங்க பாருங்க, எனக்கு வரக்கூடிய ஃபீஸோ இல்ல வரக்கூடிய ஆளுங்களோ நான் எதிர்பார்க்கல. நான் என்ன வேல்யூ டெலிவர் பண்ண முடியும் அந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் நான் இங்க பார்க்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ்க்கா இருக்கட்டும், இல்ல வரக்கூடிய ஃப்ரீ செஷன்ஸ்க்கா இருக்கட்டும், எல்லாமே அவங்களோட நேரத்தை ஒதுக்கி வராங்க. காரணம் என்ன தெரியுமா? இங்க ஏதோ ஒரு வேல்யூவை நான் கிரியேட் பண்றேன், அவ்வளவுதான். சேம் எக்ஸாக்டா இங்க இருந்து நீங்க எடுத்து அதை கிரியேட் பண்ணுங்க. நீங்க ஒரு ஒர்க்ல இருக்கீங்களா, ஒர்க்ல நீங்க என்ன எஃபிஷியன்ட்டா ஒரு வேல்யூவை உங்களுக்கு கிரியேட் பண்ண முடியும். இப்ப விஜயகுமார் சூப்பரா வந்தாருன்னா அவர் வேலையை பார்ப்பாரு, போயிட்டே இருப்பாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும், அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டோன்னா நம்ம எதையும் போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க தேவையில்லை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும், ஓகே அவர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாருன்னா கண்டிப்பா முடிப்பாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு உண்டான ஒரு பிசினஸ், அதுதான் உங்களுக்கு உண்டான கிரெடிபிலிட்டி. இப்போ நீங்க சொல்லுங்க, எத்தனை இடத்துல நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாங்கன்னு எத்தனை இடத்துல உங்களால பார்க்க முடியும்? ரொம்ப 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 குறைவு. அப்படிப்பட்ட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிசினஸ் இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சொன்ன டேட்டுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா, நான் என்னை சுத்தி உள்ள மக்களுக்கு அத்தனை பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இன்னைக்கு யாரும் சொல்ற டைம்ல முடிக்கிறது இல்லை. ஆனா சொல்ற டைம்ல அவன் முடிச்சானா அவனோட வேல்யூ ஜாஸ்தி ஆகுது. அப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தானா இவன் கம்ப்ளீட் பண்ணுவான்னு தெரிஞ்சிச்சுன்னா, நீங்க இல்ல, நான் 15 பேருக்கு 20 பேருக்கு இல்ல, இப்படி உள்ள வந்து ஒரு 160 பேர் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துலயும் நான் அதை சஜஸ்ட் பண்ண ஆரம்பிப்பேன். காசு கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை, ஆட்டோமேட்டிக்கா அது எனக்கே நிகழ ஆரம்பிக்கும். ஆமாவா இல்லையா? அப்போ நீங்க ஒர்க்ல இருந்தாலும் சரி, ஒர்க்ல இருக்கும்போது நீங்க என்ன மாதிரியான வேல்யூவை கிரியேட் பண்றீங்க அந்த இடத்துல. இப்போ உங்களுக்கு ஏன் இந்த பணத்தின் பின்னாடி ஓடக்கூடாதுன்னு நான் சொன்னேன் அப்படின்னா, இந்த பணத்தின் பின்னாடி ஓடும்போது என்னன்னா உங்களோட மனம் ஒன்லி பணத்துலதான் இருக்கும். இங்க நான் என்னத்தை கிரியேட் பண்ண முடியுன்றதுல இருக்காது. புரியுதா? இப்போ உங்களுக்கு பிடிக்கிறது ஒண்ணா இருக்கும், ஆனா நீங்க ஏதோ விருப்பமே இல்லாம அங்க வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. அப்ப அங்க விருப்பமே இல்லாம வேலை செய்யும் போது எப்படி நீங்க மத்தவங்க போற்றக்கூடிய அளவுக்கு, மத்தவங்க உங்களை பத்தி பெருமையா பேசக்கூடிய அளவுக்கு நீங்க எப்படி வேலை செய்வீங்க? அவன்கிட்ட சொல்லிட்டா வேலையை பார்த்துப்பான், என்ன சுத்தி அத்தனை பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட சொல்லிட்டு அந்த வேலை முடிஞ்சிடும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு மைண்ட் எனக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த மைண்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணதா
இல்ல அவங்க செஞ்சதோட வேல்யூனால எனக்கு ஃபிக்ஸ் ஆனதா? இந்த இந்த விஷயத்த நானே கிரியேட் பண்ணிட்டேன்னா என் மைண்டுக்குள்ள, இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு 10 வாட்டி 15 வாட்டி அவங்க எனக்கு செஞ்சதோட ஒரு அடிப்படையில இருந்து ரிசல்ட்ல இருந்து இதை நான் கிரியேட் பண்ணிருக்கேன்னா அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு 15 வாட்டி என்கிட்ட ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. எஸ் ஆர் நோ? ஆமாவா இல்லையா? இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு 10 வாட்டி 15 வாட்டி என்கிட்ட ப்ரூவ் பண்ணதுனாலதான் என் மைண்ட்ல எப்படி இருக்குன்னா, ஓகே அவங்ககிட்ட கொடுத்துட்டா ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதனாலதான் நான் அதை நம்புறேன். இப்ப அதே மாதிரி இப்ப நீங்க போய் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு பிராண்டா இருக்கட்டும், இப்ப லோக்கல் பிராண்டா இருக்கு, வாங்குவீங்களா? ஒன்னும் இல்ல. இப்ப டிவி எடுக்கிறீங்க, டிவியை போயிட்டு ஒரு லோக்கல் கம்பெனில ஒரு லோக்கல் பிராண்ட் இது வரைக்கும் உங்களுக்கு அந்த நேமே தெரியல, எடுப்பீங்களா டிவியை? எடுக்க மாட்டீங்க. ஓகே. இப்ப இதுவே வந்து ஒரு ஒரு பென்னு இருக்கு, ஒரு பென்னு இருக்கு. ஓகே, இது வந்து ரெனால்ட்ஸ் பென்னோ இல்ல சம்திங் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச ரோரிட்டோ பென்னோ ஏதோ ஒரு பென்னு, ஆனா நேமே தெரியாத ஒரு பென்னு, எடுப்பீங்களா? எடுப்பீங்க. பிகாஸ் இது வந்து லெஸ் வேல்யூ. புரியுதா? இது வந்து லெஸ் வேல்யூ. இப்ப நீ ₹1 ₹2 கொடுக்கறதுக்கு ஒருத்தன் தயங்க மாட்டான், ஈஸியா கொடுத்துட்டு போயிடுவான். பட் ஒரு ₹40,000 இல்ல ஒரு ₹50,000 இல்ல ஒரு ₹5,000 இல்ல ₹2,000 அது பொருளா இருந்தாலும் ₹3,000 ஒரு பொருளா இருந்தாலும் அபவ் ஒரு ஒரு 3000 to 5000 தாண்டுதுன்னா, ஒரு 3000 தாண்டுதுனாலே அது என்ன மாதிரியான ஒரு கம்பெனியை சேர்ந்ததுன்னு நம்ம பார்ப்போம். ஆமா இல்லையா? பெண்ணு ₹1 நம்ம என்ன வாங்குறோம் எழுதுறோம் போறோம் அப்படி இருக்கும். ஒரு டிவியை வாங்குறீங்க இல்ல ஒரு லேப்டாப் வாங்குறீங்க இல்ல ஏதோ சம்திங் ஒரு ஹை வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க போய் அப்படியே கண்மூடித்தனமா வாங்கிடுவீங்களா? மாட்டீங்க. அப்போ அந்த கம்பெனி என்ன மாதிரியான ஒரு கிரெடிபிலிட்டியை உங்ககிட்ட சம்பாரிச்சிருக்காங்க அதானே? அதானே? அதை பார்த்தானே வாங்குவீங்க. அப்ப நீங்க அப்படி எதிர்பார்க்கும் போது நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கனாலோ இல்ல நீங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்கனாலோ நீங்க என்ன மாதிரியான ஒரு விஷயத்த சம்பாரிச்சிருக்கீங்க? இந்த விஷயத்தை நீங்க சம்பாரிச்சீங்கன்னா, உங்களுக்கு சொல்ற இந்த ஒரு விஷயத்தை நீங்க சம்பாரிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க பிசினஸ் நடத்த தேவையில்ல, பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா அதுவே நடத்திட்டு போக ஆரம்பிச்சிடும். பிசினஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்கா நடத்தும். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. ஒருத்தர் சூப்பரான ஒரு ஃபுட் கொடுக்குறான், இங்க இருந்து என்னோட சர்க்கிள்ல இருந்து 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போய் சாப்பிட்டு வராங்க. 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் போயிட்டு வர்றதுக்குள்ள பசியே தீந்துரும் போல இல்லையா? இது என்னோட சர்க்கிள்ல மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் நடக்கிறதா. திருப்பூர்ல இருந்து கோயம்புத்தூர் போய் சாப்பிடுவாங்க, நல்ல கடை இருந்துச்சுன்னா. டிராவல் டைமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ். அது அதுல டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 கிலோமீட்டர்ஸ். ஆனா போய் சாப்பிட்டு வரான். ஏன்? அவனுக்கு தேவை இங்க டிராவல் கிடையாது, அங்க போனா கொஞ்சம் நான் நிம்மதியா சாப்பிடுவேன்ற ஒரே ஒரு விஷயம் தான், ஒரே ஒரு விஷயம் தான். இங்க பாருங்க, அழகா ஒரு விஷயம் சொல்றேன். எங்க அம்மா டென்டல் போயிருந்தாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்க என்னன்னா, நாங்க இது பண்ணிக்க அது பண்ணிக்க, சரி அதுக்கப்புறம் சரியாயிடும் அவ்வளவுதான். ஆனா இன்னொரு டென்டல் கேர் போகும்போது அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? ஓகேவா இருக்கா? அப்படி சப்போஸ் இப்படி ஓகேவா இல்லைன்னா நீங்க இந்தந்த விஷயம்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு மைண்ட்ல சே பரவாயில்ல கேர் எடுத்து பாத்துக்கிறாங்கல்ல, வருமா வராதா? இப்போ நார்மலா எல்லாரை விட நீங்க விட்டுறதையும் தாண்டி வந்துட்டு போனாங்கன்னா கேர் எடுத்து பாத்துக்கிறாங்கன்னா, கேர் எடுத்து பாத்துக்க முடியுதுன்னா அவங்க அதுக்கப்புறம் அவங்ககிட்ட தான் போவாங்க. இப்ப எங்க அம்மா ஏதாவது டென்டல் சம்மந்தப்பட்டு போனோம் அப்படின்னா, டென்டல் கேர் போனோம்னா அவங்களுக்கு மைண்ட்ல எல்லாமே டெலீட் ஆயிடும். ஷிஃப்ட் டெலீட் தான் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அங்க போயிடும். வண்டி எடுப்பாங்க, அவங்க பாட்டு அங்க டிராவல் பண்ணி போயிடுவாங்க. ஏன் தெரியுமா? அவங்க அந்த வேல்யூவை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்க என்னன்னா பணத்தை தாண்டி வந்தவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க, வந்தவங்களுக்கு என்ன விஷயம் கிடைச்சிருக்கு, அதுதான் விஷயம். அப்ப நீங்க ஒரு பிசினஸ் பீப்புளா இருக்கீங்க, ஒரு பிசினஸ் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க உங்களுக்கு உண்டான ஒரு வேல்யூவை கிரியேட் பண்ணணும். இப்ப ஜியோவா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு கம்பெனியா இருக்கட்டும் என்ன பண்றான்? ஜியோவை எடுத்துங்க மெயினா. ஜியோவா இருக்கட்டும் என்ன பண்றான்? அவன் பாட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பான். நீ ஃப்ரீயா ரெடி நீ யூஸ் பண்ணு, பின்னாடி பொறுமையா பாத்துக்கிறேன். ஆனா நமக்கு என்ன தெரியுமா? இப்ப போட்ட உடனே இப்பயே எடுக்கணும் அந்த பணத்தை. அதுக்காக ஜியோ மாதிரி எல்லாருக்கும் இலவசமா கொடுத்து அதுக்கப்புறம் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் செட் ஆகாது, நம்மளுக்கு அந்த கான்செப்ட் செட் ஆகாது. பட் உங்ககிட்ட பழகுற அளவுக்கு அவங்களுக்கு என்ன வேல்யூஸை கிரியேட் பண்ணிருக்கீங்க, உங்ககிட்ட பிடிச்ச மாதிரி என்ன ஒரு வேல்யூஸை கிரியேட் பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் பிசினஸை நீங்க நடத்த தேவையில்லை, அது உங்களுக்கு நடத்தும்னு சொன்ன மாதிரி. அப்போ நீங்க என்ன மாதிரியான வேல்யூ கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு உண்டான ஒரு பிசினஸ். நீங்க என்ன மாதிரியான ஒரு கிரெடிபிலிட்டியை உங்களுக்கு உண்டாக்கி இருக்கீங்களோ அதுதான் உங்களோட வேல்யூ. இங்க பாருங்க, பிசினஸை மட்டும் கம்பேர் பண்ணாதீங்க, உள்ள ஒரு இண்டிவிஜுவலா ஒரு பர்சனா நீங்க திங்க் பண்ணி பாருங்க. நீங்க
சொன்ன அளவுக்கு நாணயமா நீங்க நடந்துக்கிட்டாலோ இல்ல சொன்ன நேரத்துல நீங்க பணத்தை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்தாலோ, இப்ப நீங்க ஒரு 50,000 ரூபாய் ஒருத்தர்ட்ட இருந்து கடன் வாங்குறீங்க, சொல்ற டைம் வந்துருச்சு, கூப்பிட்டு அட்லீஸ்ட் என்னால இந்த பணத்தை இப்ப கொடுக்க முடியல, ஒரு 2 டேஸ் டைம் கொடுங்க போதும், ஒரு 2 டேஸ் டைம் கொடுங்க, இது போதும், நீங்க திரும்ப காசு கொடுக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது இல்லையா? திரும்ப காசு அவனுக்கு தோணும், என்னடா சொன்ன டைம்ல கொடுக்கல, ஆனா நீங்க கூப்பிட்டு சொன்னீங்க பாத்தீங்களா, அதுவே உங்களுக்கு உண்டான ஒரு கிரெடிபிலிட்டி ஜாஸ்தி பண்ணும். ஒரு இடத்துக்கு சொல்றீங்க 11 மணிக்கு வரேன்னு சொல்றீங்க, 11 மணிக்கு வர முடியலையா, கூப்பிட்டு என்னால 11 மணிக்கு வர முடியலங்க, ஒரு அரை மணி நேரம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன், இங்க டிராபிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லணும். இது உங்களோட வேல்யூவை அதிகம் பண்ணும். நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. சின்ன சின்ன மேட்டரா தெரியலாம், ஆனா இதெல்லாம் ஒரு 80 வயசு 90 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் ஒருத்தனும் ரியலைஸே பண்றா. இதெல்லாம் மட்டும் உங்களோட லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்களேன். இதை மட்டும் நான் சொல்லக்கூடிய ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களோட லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்களோட பிசினஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க, அப்புறம் உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பாருங்க, அதுக்கப்புறம் உங்களோட growth எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஃபீல் பண்ணதுனாலதான் சொல்றேன். என்னால இப்ப இங்க வர முடியல அப்படின்னா கூப்பிட்டு அட்லீஸ்ட் இங்க என்னால வர முடியலன்றதை இன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ பல பேர் எங்க அப்பா அஸ்ட்ராலஜர்ன்றனால கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்குவாங்க. சார் 11 மணிக்கு வந்துடுறேன் சார் அப்படின்னு. ஆனா அன்னைக்கு வந்திருக்கவே மாட்டான். அப்ப என்ன, இன்னொரு அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி வைப்பாரு. சரி 11 மணிக்கு இவங்க வராங்களே, கூப்பிட்டு ஈவினிங்க கேட்டா சார் வர முடியல, நாளைக்கு வரவா அப்படின்றது நம்ம கூப்பிட்டு கேட்கணும். இப்ப நீங்க அட்லீஸ்ட் வர முடியலன்னா பிஃபோரா இன்டிமேட் பண்ணணும் இல்லையா? அதுதானே இருக்குதுலயே ஒரு சூப்பரான ஒரு விஷயம். இதை நீங்க பண்ண மறந்தாலோ நீங்க செய்ய தவறினாலோ உங்களோட குவாலிட்டி ரொம்ப 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 கம்மியாகும். ரொம்ப 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 கம்மியாகும். அப்ப என்ன, இப்ப ஒரு பணம் இப்ப நீங்க வாங்குறீங்க 50,000 ரூபாய், கொடுக்க முடியலையா, கூப்பிட்டு சொல்லணும். இல்ல கரெக்டான டைமுக்கு அனுப்பணும், இல்ல பிஃபோரா அனுப்பணும். இப்போ ஒண்ணு இல்லை, என்னோட இஎம்ஐ நான் முன்னாடியே பே பண்ணிடுவேன். எனக்கு இப்ப 5ஆம் தேதி அப்படின்னா நான் ஒரு 3ஆம் தேதியே பே பண்ணிடுவேன். இப்படி உங்களோட நாணயத்தை நீங்க கூட்ட 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 ஆட்டோமேட்டிக்கா வெளியே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இப்ப என்ன, கூப்பிட்டு ஏதாவது வேணுமா சார்னு கேட்கறோம், எல்லா இடத்துலயும் கேட்பானுங்க. பட் இருந்தாலும் நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப நீங்க எனக்கு காசு கொடுக்குறீங்க, இப்ப நீங்க உள்ள இருக்கக்கூடிய ஒருத்தவங்க நீங்க எனக்கு காசு கொடுக்குறீங்க, நான் திரும்பவும் கரெக்டா நடந்துக்கிறேன், திரும்ப எனக்கு கொடுக்குறதுல நீங்க யோசிக்க மாட்டீங்க. இப்ப கூட அதே ஒரு சினாரியோ எடுத்துப்பா, இன்னொருத்தன் கொடுக்குறீங்க, திரும்ப கொடுக்கல, கூப்பிட்டா கூட போன் எடுக்கல 2 வாட்டி, அதுக்கப்புறம் திரும்ப கூப்பிடுறீங்க, நான் அப்புறம் தரேன்றான். இப்போ அவன் வந்து கேட்டாலே நீங்க வேண்டாம் தான் சொல்லுவீங்க, மைண்ட் எடுத்தோன்னு வேணாம் தான் சொல்லும். எஸ் வரணும். இப்ப எனக்கா இருந்தா நீங்க கூப்பிட்டு கூட அவன் கேட்கறான்டா கொடுப்போண்டா, இதுதான் அதோட வேல்யூ. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, சின்ன வயசுல இருந்து ஒருத்தன், இப்ப நீங்க சின்ன வயதாக இருக்கிறீங்க, அப்ப நான் என்ன பண்றது, சின்ன வயசாக நீங்க இருந்தீங்கனாலும், ஒரு 15 வயசு 20 வயசுக்குள்ள நீங்க இருந்தீங்கனாலும், இப்போ உங்களுக்கு உண்டான வேல்யூ என்னன்னா, உங்களோட பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, நீங்க உங்களை சூப்பரான ஒரு டிசிப்ளின்ல நீங்க வச்சுக்கிறது. இதுதான் உங்களோட பிசினஸ், இதுதான் உங்களோட வேல்யூ. இப்போ எங்க வீட்டுகிட்ட எல்லாம் வந்து நீங்க கேட்டு பாருங்க, தெரியல, சின்ன வயசுல இருந்து திருமாறன் மணிமாறன் அப்படின்ற ஒரு வீடு அப்படின்னாலே இப்ப அந்த பசங்களா அப்படின்ற அளவுக்கு இருந்தது. அந்த பசங்களானா கொஞ்சம் நல்ல முறையில ஓகே, அந்த பசங்களா அப்படின்ற அளவுக்கு இருந்தது. ஏன்னா இன்னைக்கு அந்த ஒரு விஷயம் தான் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிருக்கு. ஏன்னா மத்தவங்க எல்லாம் குடிச்சிட்டு சுத்தும் போதோ, இல்ல மத்தவங்க எல்லாம் சிகரெட் அது இதுன்னு சுத்தும் போதோ, இல்ல மத்தவங்க எல்லாம் வீட்டு பக்கத்துல சண்டைன்னு சுத்தும் போதோ, அப்படிலாம் இல்லாதப்போ நாங்க உண்டு எங்க வேலை உண்டு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, எங்க அண்ணாவும் நானும், மத்தவங்க சுத்தி உள்ள வீடுலாம் வந்து கூட சொல்லுவாங்க, டேய் ஒன்ன சொல்லிதான்டா எங்க வீட்டுல பிரச்சனையே வருது, அவன மாதிரி இருன்னு சொல்லி சொல்றாங்க. இது ஏன் உண்டாகுதுன்னா, நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய வேல்யூ. மத்தவன்லாம் இருக்கும்போது நீங்க ஒரு தனித்துவமா இங்க தெரியுறீங்கன்னா, நீங்க உங்களோட வேலையை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அழகா மாற ஆரம்பிச்சிருவீங்க. ஏன் அவன் வேலையை அவன் பார்த்துட்டு கரெக்டா இருக்கான்டா, தோணுமா தோணாதா? அவன் வேலையை பார்த்துட்டு அவன் கரெக்டா இருக்கான், அப்ப அதுதான் உங்களோட வேல்யூவை நீங்க கிரியேட் பண்றது. அப்ப இப்ப நான் பிசினஸ் பர்சனுக்கு சொல்லிட்டேன், ஓகே, நீங்க உங்களோட வேல்யூவை ஆட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராடக்ட் தரமா கொடுக்கணும், கஸ்டமர் மீது ஒரு அக்கறை இருக்கணும். எவ்வளவு பணத்தை என்றாங்கிறதுல அக்கறை இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ கொடுக்கறது மிஸ் ஆயிடும். கண்டிப்பா மிஸ் ஆயிடும். ஏன் தெரியுமா, அப்ப பணத்தை நோக்கி நீங்க போயிட்டீங்கன்னா, அதான் சொன்னேன், பணம் வரும், ஆனா பணத்தை மட்டுமே குறிக்கோளாக வச்சீங்கன்னா இங்க வேல்யூவை நீங்க கொடுக்க மாட்டீங்க. இப்போ ஒரு பொருள் இருக்குது, இந்த பொருளை எப்படியோ கீழே உடைஞ்சு போச்சு, ஆனா இந்த பொருளை இன்னொருத்தன் வாங்குறதுக்கு தயாரா இருக்கான் அப்படின்னக்கூடிய பட்சத்துல, ஓகேங்க இந்தாங்க வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி அதை நான் போய் சொல்லி வித்துட்டேன்னா, அவனுக்கு என்னைக்காவது தெரிய வரும்போது மிகப்பெரிய ஒரு கஸ்டமர் இழக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க, அந்த ஒரு கஸ்டமருக்கு பின்னாடி அத்தனை கஸ்டமர் இழக்கிறீங்க. இப்போ இல்லைங்க இந்த ப்ராடக்ட் வேண்டாங்க, இது உடஞ்சு போன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா, அடுத்த வாட்டி அவன் உங்ககிட்ட தான் வருவான். ஏன் தெரியுமா, உண்மையை சொல்லி விற்கிறான்ற ஒரு நம்பிக்கை உண்டாகும். ஆமாவா இல்லையா?
உண்மையை சொல்லி விற்கிறான்ற ஒரு நம்பிக்கை உண்டாகும். யாருக்கும் இங்க ஏமாறுறதுக்கு தயாரா இல்லை. இப்போ நீங்க ஒரு பிக்சட் பிரைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு போறீங்க, பேசி பார்கெயின் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு கடைக்கு போறீங்க. இப்ப நீங்க எதை ப்ரிஃபர், 2 கடை இருக்கு, இப்ப நீங்க எந்த கடையை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? பிக்சட் பிரைஸ்ல இருக்கக்கூடிய கடைக்கு தான் போவீங்க, ஆமாவா இல்லையா? போடுங்க, சாட்ல போடுங்க. பிக்சட் பிரைஸா இல்ல பார்கெயினா? பிக்சட் பிரைஸ், பிக்சட் பிரைஸ், பிக்சட் பிரைஸ், பிக்சட் பிரைஸ். இதுதான் எல்லாரோட மனநிலையும். ஏன் தெரியுமா? நான் எங்கேயும் போய் ஏமாந்துட, ஏன்னா பிக்சட் பிரைஸ்னா கரெக்டா இருப்பாங்கன்ற ஒரு கிரெடிபிலிட்டி, அவ்வளவுதான், அந்த நம்பிக்கை. எஸ் ஆர் நோ? இப்போ இதுவே பார்கெயின் பண்ணி வாங்கலாம் அப்படின்னா உங்களுக்கு தோணலாம், ஒருவேளை பார்கெயின் பண்ணி இந்த ரேட்டுக்கு தான் வாங்கினேன்னா, ஒருவேளை பார்கெயின் பண்ணி நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்கனாலும் இன்னொரு 200 சேர்த்து கேட்டிருந்தா கொடுத்துருப்பானோ அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். எஸ் ஆர் நோ? அப்ப என்னன்னா, நான் எங்கேயும் இழக்கிறதுக்கு நான் தயாரா இருக்க மாட்டேன், நான் இன்னொரு இடத்துல ஏமாறுறதுக்கு நான் தயாரா இருக்க மாட்டேன். அப்ப பிக்சட் பிரைஸ்னா உங்களுக்கு அவங்க என்ன மைண்ட் செட் ஆயிட்டோம்னா, ஓகேடா கரெக்டா தான் விற்பான்ற ஒண்ணு. இது இந்த பிக்சட் பிரைஸ் பின்னாடி என்ன இருக்கு? கரெக்டா இருப்பாங்கன்றது இருக்கு, அந்த கிரெடிபிலிட்டி தான் இருக்கு. இங்க பாருங்க, எல்லா இடத்துலயும் நம்ம அப்படிதான் ஓடுவோம். எல்லா இடத்துலயும் நமக்கு தேவை நம்பிக்கை தான். எல்லா இடத்துலயும் நமக்கு தேவை அந்த நம்பிக்கை தான். இங்க பாருங்க, சேட்ல நிறைய பேர் ஏதோ கேள்வி எல்லாம் கேக்குறீங்க. நான் சேட் படிச்சுட்டு இருந்தேன், என்னால இங்க பேச முடியாது, அதனால நான் கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா வருத்தப்படாதீங்க. ஸோ அப்போ எல்லா இடத்துலையும் தேவை என்ன உண்டாகுது? நம்பிக்கை உண்டாகுது. அந்த நம்பிக்கை பிஸ்னஸ்ல இருந்தீங்கன்னா பிஸ்னஸ்ல கொடுங்க, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்தீங்கன்னா ஒர்க்ல கொடுங்க, இல்லை நான் வந்து இன்னும் எதுவுமே போகலாங்க, நான் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்கீங்கன்னா உங்கள் மீது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஜாஸ்தி பண்ணுங்க. உங்கள் மீது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஜாஸ்தி பண்ணுங்கன்னா எது? நிறைய லேர்ன் பண்ணுங்க, மற்றவங்ககிட்ட ரொம்ப நாணயமா நடந்துக்குங்க. இந்த பர்சனா சூப்பர்ரா, இவனை நம்பி என்ன வேணா பண்ணலாம். இப்போ நீங்க அப்படிப்பட்ட ஒரு பர்சனா ஆயிட்டீங்க அப்படின்னா, இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு பிசினஸ் பண்ணலாம்னு ஐடியா இருக்குங்க, இதுதான் என்னோட ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ண, டே நான் வந்து நீ கொடுக்குற ப்ராஜெக்டுக்கெல்லாம் நான் யோசிக்கல, நீ கொடுக்குற அதுக்காக பண்ற, இப்படின்னாது உருவாகும். அதுதான் அவனோட வேல்யூ. அவன் கொடுத்தா அவன் பண்ணா கரெக்டா பண்ணுவான்ற ஒரு நம்பிக்கை உண்டாச்சுன்னா, நான் பிசினஸ் என்ன பிசினஸ் பிளான்லாம் உட்காந்துலாம் திருப்பிட்டு இருக்க மாட்டேன். எப்படி பண்ணுவேன், என்ன செய்வேன், இதெல்லாம் மாதிரிலாம் நான் திருப்பிட்டு இருக்க மாட்டேன். இவன் பண்றானா கரெக்டா பண்ணுவான், இவன் பண்றானா அதை இழக்க மாட்டான்ற ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா யாரா இருந்தாலும் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் மெயினான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஓகே, வேல்யூ கிரியேட் பண்றது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரெண்டாவது விஷயத்துல சொல்லக்கூடியதும் வேல்யூ தான், நெட்வொர்க் பில்ட் பண்றது, நெட்வொர்க்கிங். இப்போ நீங்க சொல்லலாம், என்னைக்கோ ஒருத்தரை வந்து மீட் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் அந்த பர்சனை வந்து கான்டாக்ட்ல இருந்து நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். ஆனா அந்த கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய பர்சன் தான் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா எல்லா விஷயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க. எல்லாரும் மிஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இடம் என்ன தெரியுமா? நெட்வொர்க்கிங் தான். ஒன்னும் இல்ல, ஒரு மாசம் நீங்க காணாம போயிடுங்க, ஒரு மாசம் காணாம போயிடுங்க, நான் ஷுவரா சொல்றேன். 1 மந்த் காணாம போயிட்டு முழுக்க 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 உங்ககிட்ட இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ், அதாவது ப்ராப்பரான கான்டாக்ட்ஸா இருக்கணும். சும்மா தேவையில்லாததுக்கெல்லாம் உட்காந்து இது பண்ணக்கூடாது. ஏதோ இந்த தெருமுனையில உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு பேசிட்டு அப்படி இருக்கிறவன்ட்ட கிடையாது. ஒரு ப்ராப்பரான கான்டெக்ட் கிட்ட நீங்க நெட்வொர்க் பண்ணீங்கன்னா, ஒன்னும் இல்ல, ஒரு மாசம் காணாம போயிட்டு ஒன்லி நான் பண்ண வேண்டியது நெட்வொர்க்கிங் மட்டும்தான்றது நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, ஒரு 1 மந்த்துக்குள்ள உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். 10 பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். அப்படி அந்த 10 பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுறதையும்ன்றதை தாண்டி உங்களுக்கு அங்க ஒரு ஆள் உருவாயிடுவாங்க. அங்க சொன்னா பண்ற அளவுக்கு ஒரு ஆள் உருவாடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் நீங்க வச்சிருக்கீங்களா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் வச்சிருக்கீங்களா நீங்க? இப்ப நான் இங்க சொன்னா என்னோட வேலையை அங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. இது எப்படின்னா, ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலாம் நடக்காது, அவங்களுக்கு கூட என்ன மாதிரியான பாண்டிங் கிரியேட் ஆயிருக்குன்றதுனாலதான் நடக்கும். இப்போ ஒன்னும் இல்லை, இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு வரக்கூடிய ஒரு பர்சனா இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் இன்னைக்குதான் உள்ள வரக்கூடிய ஒரு பர்சனா இருக்கீங்க. சப்போஸ் நீங்க வந்து விழுப்புரத்துல இருக்கீங்க, இப்ப நான் கூப்பிட்டு சொல்றேன் எனக்கு ஏதாவது கொஞ்சம் இது பண்ணி கொடுக்க முடியுமானா, சரி பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு போவீங்க, அவ்வளவுதான். மேபி சரி இத்தனை பேர் இருக்கிறாரு, அப்ப ஏதோ ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணிருக்காரு, அவருக்கு பண்ணி கொடுப்போம்னு மேபி நீ நினைக்கலாம். நான் தனியா உங்ககிட்ட வந்து நான் பேசுறேன்னா உங்களுக்கு அதெல்லாம் இருக்காது. ஆனா இப்ப இதுவே நான் வந்து இப்ப சரண்யா தேவி மாதிரி, கிருத்திகா மாதிரி டெய்லி கிளாஸ் அட்டன் பண்றவங்களா இருந்தா, இப்ப சரண்யா தேவிட்ட எனக்கு அங்கெல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுங்க மதுரையில அப்படின்னா, சரண்யா தேவி அவங்களோட வேலையை விட்டுட்டு போய் கூட பண்ணி கொடுப்பாங்க. கிருத்திகா அவங்களோட ஒர்க் விட்டுட்டு போய் கூட பண்ணி கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா? இப்போ நான் இங்க முக்கியம், உங்களுக்கு நான் இங்க முக்கியம், அவ்வளவுதான். அப்ப இது எதுனா ஜஸ்ட் ஏதோ இன்னைக்கு நான் பாக்குறேன், நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க செய்ய மாட்டீங்க. அந்த பர்சன் கூட என்ன மாதிரியான வேல்யூவை கிரியேட் பண்ணிருக்கீங்க, அதுதான் நெட்வொர்க்கிங். இது உங்களுக்கு சின்ன விஷயம் மாதிரி தெரியலாம். ஐயோ, நெட்வொர்க்கிங்கை பத்தி பேசினா பேசிட்டே போலாங்க. நெட்வொர்க்கிங் ரொம்ப பெரிய ரொம்ப பெரிய ரொம்ப பெரிய விஷயம்.
ஒன்றும் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச பல பேர் அவனுக்கு எந்த நாலேஜ் எல்லாம் கிடையாது. ஆளுங்களோட கான்டெக்ட் ஜாஸ்தி. அந்த ஆளுங்களோட கான்டெக்ட்னால மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் அவன் சர்வை பண்றான். நெட்வொர்க்கிங், த பவர் ஆஃப் நெட்வொர்க்கிங். என்ன மாதிரியான நெட்வொர்க் நீங்க வச்சிருக்கீங்க? தேவையில்லாத கான்டெக்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க கூடயே போக வேண்டியதான். ப்ராப்பரான கான்டெக்ட்ஸா இருக்கா? ஆனா இந்த கான்டெக்ட் நான் யூஸ் பண்ணிக்கணும்னு கிடையாது. அவங்க கூட ஒரு மனிதனா ஒரு மனித நேயத்துல இருந்து செயல்படுகின்ற இந்த 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 கான்டெக்ட். ஓகே, இவ்வளவு பெரிய கான்டெக்ட், இவங்கிட்ட இருந்து நான் என்ன எடுக்க முடியும்? அப்படி இல்ல. அவங்க கூட அழகா ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்க கொடுங்க. ஒரு மனிதனுக்குள்ள ஒரு மனிதனை நேசிங்க. இது எல்லாம் எதுக்கு தெரியுமா? அப்ப மத்தவனை பார்க்காதீங்க, இவங்கள பாருங்கன்னு ஏன் சொல்றேன்னா, நீங்க எந்த மாதிரி ஆள் கூட பழகுறீங்களோ அப்படிப்பட்ட ஒரு ஆளா தான் நீங்களும் மாறுவீங்க. இப்ப தெருமுனையில உட்காந்து ஈவினிங் டைம்ல பேசுறேன் அப்படின்னா, ஈவினிங் டைம் நானும் போய் தெரு முனையில உட்காந்து நான் பேசியிருந்தேன்னா என்னோட டைம் முழுவதும் அதில் போயிடும். இப்ப இதுவே வந்து ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடத்தக்கூடியவங்க ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்குது, அந்த மாதிரியான ஒரு பர்சன் கிட்ட போய் பேசுறேன்னா ஏதோ ஆன்மீகம் சம்மந்தப்பட்டாவது நான் உட்காந்து கேட்பேன். இல்ல பிசினஸ் பர்சன் கூட நான் பழகுறேன் அப்படின்னா பிசினஸ் சம்மந்தப்பட்ட விஷயமாவது எனக்கு உருவாகும். இங்க மைண்ட் தான் மேட்டர். நீங்க யார் கூட பழகுறீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல உங்களோட மைண்ட் டியூன் ஆயிக்கும். இப்படி மைண்ட் டியூன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே உங்களுக்கான வேலையை செஞ்சு கொடுத்துட்டே இருக்கும். இப்ப இந்த இதுவா இந்த இவனுக்கு அடி, இப்ப இதுவா இவனுக்கு அடி. இப்ப இது வரைக்கும் ஒன்னும் இல்லை. நேத்து எனக்கு ஒரு என்னோட யூபிஐ வந்து ஒரு 1,00,000 ரூபாய் வரைக்கும் தானே லிமிட் ஒரு யூபிஐலையும். ஸோ எனக்கு லாக் ஆயிடுச்சு. எனக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. இது வரைக்கும் கேட்காத அவங்ககிட்ட போயிட்டு எனக்கு இவ்வளவு பணம் அனுப்புங்க அப்படின்னேன். இமீடியட்டா என்ன எதுக்குன்னுலாம் கேட்கல. அடுத்து ஒரு ஒரு 20 செகண்ட் கூட இருக்காது. ஜிபே ஓபன் பண்ணி அனுப்புறதுக்கு ஒரு 20 செகண்ட் கூட இருக்காது. நான் கொடுத்த நம்பருக்கு இமீடியட்டா பணத்தை அனுப்புனாங்க. ஏன்? யார் என்ன ஏதுன்னு கேட்டுக்கல. யாருக்கு அனுப்ப போறேன், எதுனால? இப்ப இதுவே நான் வந்து எப்பயுமே வாங்கக்கூடிய எதுக்கு பணம் கேட்கிற, என்ன பண்ண போறேன், இதெல்லாம் உருவாகும். இப்ப நான் இந்த இடத்துல ஓகே இவன் கேட்டானா ஏதோ ஒரு காரணமா தான் இருக்கும். இது வரைக்கும் இவன் கேட்காத ஒரு பர்சன் நினைக்கிறதுனால கேட்டா கொடுத்துருவாங்க. இன்னும் எத்தனை பேர் தெரியுமா என்னோட மேரேஜுக்கு பல செலவு இருக்கும். மேரேஜுக்கு பல செலவு இருக்கும். நீ கேட்கறதுக்கு தயங்காத, உனக்கு பணம் வேணா கேளு, உனக்கு பணம் வேணா கேளுன்னு சொல்லி இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய பர்சன் இருக்காங்க. ஆனா இருந்தாலும் நான் லோன் தான் எடுக்கிறேன். ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்கன்றதுக்காக நாங்க போயிட்டு நின்னா எனக்கு அது ஒரு மாதிரி பணத்தோட அடிப்படையில ஒரு மாதிரி இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் அந்த ஒரு விஷயத்த நான் வந்து அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும் நான் யூஸ் பண்ணலன்னா என்னைக்காவது அவனுக்கு தோணும்ல, தெரியும்ல, சே நம்ம கேட்டு கொடுக்குறோன்னு சொல்லி அவன் எடுக்கல அப்படின்னும் போது இன்னைக்கு நான் வேற ஏதாவது ஒரு தேவைக்கு நான் போய் நின்னா அவன் தேவை இருந்தா மட்டும்தான் கேட்பான். நம்மளை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அவன் வாங்க மாட்டான்றது அவங்களுக்கு தெரியும். அதுதான் உங்களுக்கான வேல்யூ. அதுதான் நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கிரெடிபிலிட்டி. அதை தான் நம்ம கிரியேட் பண்ணணும். அப்ப நீங்க இன்னையில இருந்து என்ன தெரியுமா பண்ணணும்? நான் இந்த பிசினஸ்லாம் பண்ண போறேன், எனக்கு எப்படி பணம் வரணும் அப்படி கிடையாது. இங்க மக்கள் கிட்ட நான் என்ன வேல்யூவை கிரியேட் பண்ண போறேன், இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா நெட்வொர்க் எப்படி பண்ணணும்? ஒன்னும் இல்லை. இப்ப நீங்க தாம்பரத்துல இருக்கீங்க, தாம்பரத்துல இருந்து ஒரு செங்கல்பட்டு வரைக்கும் போயிட்டு வரீங்க. செங்கல்பட்டுல யார் இருக்கான்னு பாருங்க, ஒரு ஃபோன் அடிங்க, போய் சந்திச்சுட்டு வந்துருங்க. ஜஸ்ட் அவங்க கூட ஒரு லஞ்ச் சாப்பிட்டுருங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்சன் எல்லாம் உங்களுக்குள்ள இருப்பாங்க. நாளை பின்ன உங்களுக்குன்னு வரக்கூடிய மக்கள் தான் ரொம்ப மெயின். நீங்க இங்க ஒரு கட்டத்துக்கு மேல ஓடிட்டே இருக்கும்போது பணம் காசு எல்லாம் வரும். ஓகே, பணம் காசு எல்லாம் வரும். ஆனா கூட இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்களான்னா எல்லாம் விலகி போயிருப்பான். ஏன் தெரியுமா? நீங்க உங்களோட ஒர்க்லயே ரொம்ப பிஸியா இருந்துட்டீங்கன்னா யாரையும் கண்டுக்கலன்னா அவன் எப்படி உங்ககிட்ட இருப்பான்? சரி பாடுறா அப்படின்னு கட் பண்ணிட்டு போயிடுவான். இப்போ நீங்க கண்டுகிட்டீங்க அப்படின்னா இதுதான் பேலன்ஸ் பண்ண தெரியணும். ஆக்சுவலி நானும் அதுல ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் இப்ப நான் லேர்ன் பண்றேன். ஓகே, நான் இங்க கிளாஸோட இது காலையில கிளாஸ், ஈவினிங் கிளாஸ் அண்ட் மதியத்துல ஷூட்டிங்கு, எடிட்டிங்கு, ஆஃபீஸ் ஒர்க்ஸ், அதுக்கு நடுவில் 1-to-1 செஷன்ஸ் பேசுறது, இந்த மாதிரி டோட்டலா போகும்போது என்கிட்ட இருக்கக்கூடிய கான்டெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி போகுது. இப்போ என்னோட ஒர்க்ல நீங்க பாத்தீங்கன்னா ரொட்டீன் அப்படி இருக்கும். 1-to-1 செஷன் பேசணும்னாலே கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் போயிடும். சில பேர்ட்ட 2.5 மணி நேரம் பேசியிருக்கேன் 1-to-1 செஷன். அவங்களுக்கு நான் 1 மணி நேரம் தானே பேசுவேன்னு சொன்னேன். நீங்க கொடுத்த ஒரு அமௌண்ட்டுக்கு 1 மணி நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நான் கட் பண்ணிட்டு போல. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை இருந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். அடுத்த வாட்டி அவங்க 1-to-1 செஷன் என்கிட்ட புக் பண்றாங்க. அந்த ஒரு இடத்துல நீங்க கொடுக்கறதுக்கு தயங்குனீங்கன்னா அடுத்த வாட்டி உங்ககிட்ட வரவே வராது. இப்ப நான் அது வரணுன்றதுக்காகவும் பண்ணல, வந்துட்டாங்க, இவங்களுக்கு என்ன கொடுத்து அனுப்ப முடியும், அவ்வளவுதான். அதுதான் சொன்னேன். இங்க திரும்பவும் எனக்கு இன்னொன்னு கிரியேட் ஆகுன்ற அடிப்படையில நீங்க பண்ணீங்கன்னா பண்ண மாட்டீங்க. ஏன்னா இப்பயும் அது பணத்தின் பின்னாடிதான்.
பண்ணணும்னு நினைக்கிறதே பணத்தோட அடிப்படையில தான். இங்க நான் என்ன மனுஷனுக்கு கொடுக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடும். நெட்வொர்க்கிங் ரெண்டாவது விஷயம். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா உங்களோட கிரெடிபிலிட்டி, ரெண்டாவது விஷயம் உங்களோட நெட்வொர்க்கிங். இதை நீங்க பண்ணிட்டீங்கனாலே யோசிச்சு பாருங்க, பிஸ்னஸா இருக்கட்டும், உங்களோட ஒர்க்கா இருக்கட்டும், இல்ல நீங்க ஒரு நார்மல் இண்டிவிஜுவல் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா அது டோட்டலா வேற மாதிரி இருக்கும். ஸோ இதை தான் நீங்க இன்னையில இருந்தாது நான் உங்களோட ஸ்கெடியூல் எழுதிங்க. இன்னைக்கு நான் இதை ஒன்று என்ன பண்ண போறேன் அப்படின்றத நீங்க எழுதிங்க. நான் என்னோட வேல்யூஸை கூட்டுறதுக்கு நான் என்னென்னலாம் பண்ண போறேன். சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிங்க. வர முடியல ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு சொல்லுங்க. டைம் சொல்றீங்கன்னா போய் டைமுக்கு நில்லுங்க. வர முடியல, இந்த டைமுக்கு வர முடியல, நான் திரும்ப வரேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகே, அப்பப்போ கூப்பிட்டு ஒரு வாய்ஸ் நோட்டாவது போட்டு விட்டுருங்க. எப்படி இருக்கீங்க, கூப்பிட முடியல, கோச்சிக்காதீங்க, உங்களோட ஞாபகம் எனக்கு வந்துச்சு இன்னைக்கு, அதனால நான் வந்து ஒரு வாய்ஸ் நோட் போடுறேன். இப்படி போட்டீங்கன்னா கூட நீங்க அவங்கள ரெஸ்பெக்ட் பண்றீங்க, நீங்க அவங்கள வேல்யூ பண்றீங்கன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு உருவாகும். இப்போ அதுக்குள்ள வரேன், திரும்ப வரேன். இப்போ இப்படி போகும்போது தான் டோட்டலா வேலைன்னு போகும்போது தான் இந்த குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனை வரும். குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனை வரும். டோட்டலா நீங்க வேலையே பார்த்துட்டு இருக்கிறீங்க, எனக்காக டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. வருமா வராதா? வரும். அப்ப என்ன பண்ணணும்னா, இங்க ஒன்னொன்னுத்துக்கும் நீங்க ஸ்கெடியூல் பண்றீங்க இல்லையா, ஒன்னொன்னுத்துக்கும் இந்த ஒர்க் இப்ப பண்ணலாம், இந்த ஒர்க் இப்படி பண்ணலாம். நிறைய பேர் சிரிக்கிறீங்க, கனெக்ட் ஆகுதா? பக்கத்துல ஆள் இருந்தாங்கன்னா சொல்றதெல்லாம் கனெக்ட் ஆகும். ஓகே, உங்களோட ஹஸ்பண்ட் பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். உண்மையை தான் நான் சொல்றேன், ஏதோ உங்களுக்காக நான் கிரியேட் பண்ணி நான் சொல்லல. ஓகே, நீங்க ஒர்க்குன்னு இருந்தீங்கன்னா சூப்பர் பணம் வரும், இல்லைன்னு சொல்லல. பட் எதற்காக அந்த பணத்தை சம்பாதிக்கிறீங்க? எதற்காக அந்த பணத்தை சம்பாதிக்கிறீங்க? நீங்க உங்களோட குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்ன்றதுதான் சம்பாதிக்கிறீங்க. ஆனா இங்க சந்தோஷமே இல்லை, பணம் மட்டும்தான் வருது. அதான் நான் எப்பயுமே சொல்லுவேன், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். சின்ன வயசுல வளர்ந்து வர்ற வரைக்கும் ஸ்கூல் படிக்க சொல்லுவான், ஸ்கூல் படிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் படிக்க சொல்லுவான், காலேஜ் படிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போக சொல்லுவான், வேலைக்கு போக சொன்னதுக்கு அப்புறம் கல்யாணத்தை பண்ண சொல்லுவான், கல்யாணத்தை பண்ண சொன்னதுக்கு அப்புறம் குழந்தை குட்டியை பெற்றுக்க சொல்லுவான், அப்புறம் அந்த குழந்தை குட்டியை பெற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் நல்லா இன்னும் ஓடுன்னு சொல்லுவான், அப்புறம் அந்த குழந்தைய நல்ல ஸ்கூல்ல படிக்க வை, பிஎஸ்பிபி அந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய ஸ்கூல்ல படிக்க வைன்னு சொல்லுவான். அப்புறம் படிச்சு வரும்போது நல்ல காலேஜுக்கு சேர்த்து விடுன்னுவான், அப்புறம் நல்ல ஒரு ஒர்க்குக்கு சேர்த்து விடு, ஒரு லோன் எடு, அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணு எப்படின்னுவான். கடைசியில் அந்த லோன் அடைக்கிறதுக்கோ இல்லை மற்றவங்களை பார்க்கறதுக்கோ அந்த மொத்த வாழ்க்கையும் முடிஞ்சிடும். நீங்க எப்போ சந்தோஷமா அனுபவிச்சீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. திரும்பி பார்த்தனா ஒன்னும் இருக்காது. திரும்பி பார்த்தோன்னா ஒருத்தனும் இருக்க மாட்டான். யாரெல்லாம் நம்ம கூட வந்தாலும் அப்படி ஒருத்தனும் இருக்க மாட்டான். ஏன்னா நம்ம முழுக்க ஓடுறதுல மட்டும்தானே இருக்கும். இங்க பாருங்க, ஒரு ஒரு கார்டனுக்குள்ள உங்களுக்கு சுத்தி பார்க்கறதுக்கு அனுமதிக்கிறாங்க. ஓகே, ஒரு கார்டனுக்குள்ள சுத்தி பார்க்கறதுக்கு அனுமதிக்கிறாங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா அதுக்குள்ள ஒரு ஓட்டப்பந்தயத்தை வச்சு ஓடி கம்ப்ளீட் பண்றீங்க ஒரு 45 மினிட்ஸ். ஒரு கார்டனுக்குள்ள சுத்தி பார்க்கறதுக்கு நீங்க டிக்கெட் எடுத்து உள்ள போறீங்க. கார்டனுக்குள்ள உள்ள போனதுக்கான காரணம் என்ன? கார்டனுக்குள்ள உள்ள போனதுக்கான காரணம் என்ன? சுத்தி பார்க்கணும், அழகான பூக்களை பார்க்கணும், அழகா பட்டர்ஃப்ளை உட்கார்றதெல்லாம் பார்க்கணும், இப்படின்றக்காக தான். இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றீங்கன்னா, டேய் ஒருத்தன் ஓடுறான்டா, இப்ப நம்மளும் அப்ப ஓடி பிடிச்சு விளையாடுவோமா, சரி ஓகே இப்ப யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கார்டன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வண்டலூர் ஜூ மாதிரி வச்சுக்கீங்களேன். ஒரு வண்டலூர் ஜூ மாதிரி ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸா யார் ஃபர்ஸ்ட் ஓடி கம்ப்ளீட் பண்றாங்க, எக்ஸிட் கேட்டுக்கு யார் ஃபர்ஸ்ட் வெளியே போறாங்கன்னு சொல்லி எக்ஸிட் கேட்டுக்கு ஓட ஆரம்பிக்கிறீங்க. இங்க ஆரம்பிச்சு எக்ஸிட் கேட் இங்க இருக்குன்னா இப்படி உள்ள நுழைஞ்சு எக்ஸிட் கேட் வெளியே வரணும். இப்ப இதை ரசிச்சுட்டு வெளியே வர்றதுக்காக, ரசிச்சு பாக்குறதுக்காக, என்ஜாய் பண்றதுக்காக இந்த பூங்காக்குள்ளேயே உள்ள போயிருக்கீங்க, இந்த கார்டனுக்குள்ளேயே உள்ள போயிருக்கீங்க. இப்ப என்ன பண்றீங்கன்னா ஓடி பிடிச்சி விளையாடுறன்ற பேர்ல நீங்க பாட்டுக்கு ஒருத்தன் ஓடுறான், போய் டோட்டலா எக்ஸிட் கேட் போயிட்டு 4 அடிக்கிறான், நான் தான் ஃபர்ஸ்ட் வெளியே வந்தேன். இப்ப நீங்க என்னத்தீங்க பண்ணீங்க? ஓடி பிடிச்சி விளையாடுறதா நீ ரோட்லயே ஓடி பிடிச்சி விளையாடி இருக்கலாமே. அதுக்கு எதுக்கு கார்டனுக்குள்ள போய் நீ ஓடி பிடிச்சி விளையாடுற? இதை உங்களோட லைஃப்ல நீங்க கம்பேர் பண்ணிக்கிங்க. ஓடுங்க வேண்டான்னு சொல்லல, ஆனா எந்தெந்த இடத்துல நிறுத்தி கவனிச்சு பார்க்க முடியுமோ அந்தந்த இடத்துல அதை நிறுத்தி கவனிச்சு பார்க்கலன்னா நீங்க உங்களை லாஸ் பண்ணுவீங்க, நீங்க உங்களை இழந்ததாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு 40 வயசுல 50 வயசுல வரும்போது, இல்ல 35 வயசுல இப்ப நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், எனக்காக நான் எதுவுமே பண்ணிக்கலங்க, எனக்காக என் லைஃப்ல எதுவுமே நடக்கலங்க, டோட்டலா என் குழந்தை குட்டிக்காக ஓடி இருக்கேன், டோட்டலா என் ஹஸ்பண்ட்காக ஓடி இருக்கேன், என் அம்மா அப்பாவுக்காக ஓடி இருக்கேன். எதுக்காக ஓடுறீங்க? பாருங்க, எனக்கு கோபம் வருது. எதுக்காக ஓடுறீங்க? ஓடுங்க, நான் வேண்டான்னு சொல்லல, ஓடுங்க, இங்க தேவை, பணம் தேவை, ஓடுங்க. ஆனா முழுக்க ஓடியே நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா அது பேர் ஜெயிச்சது கிடையாது. இப்ப நான் சொன்ன ஒரு விஷயம் உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியுதா இல்லையா? ஏன்னா கார்டனுக்குள்ள போயிட்டு எக்ஸிட் கேட்டுக்கு வெளியே ஓடுறதுக்கு எதுக்குடா இவன் பணத்தை கட்டிட்டு உள்ள போனான்னு தோணுமா தோணாதா? ஆமாவா இல்லையா?
அப்போ இதேதான் உள்ள வந்திருக்கீங்க. இங்க லைஃப பொறுமையா இருந்து கவனிச்சு செயல்படுங்க. இவன் ஓடுறான், இவன்லாம் இதை பண்ணிட்டான், அதனால நானும் இதை பண்றேன்னா இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன உருவாகணும் இந்த இடத்துல? எனக்கு ஓடணும் ஓடணும் ஓடணும், இவனை விட நான் எப்படி பணம் சம்பாதிக்கிறது, இவனை விட நான் எப்படி பண்றதுன்றதுல மட்டும்தான் ஒரு குறிக்கோள் இருக்கும். செட்டிலா பண்ணுங்க. பணம் சம்பாதிக்கிறது ஓகே தான், பட் செட்டிலா பண்ணுங்க. ஓகே, அவனை பார்த்தா ஓகே, அவன் வந்து இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிட்டானே, நானும் கிரியேட் பண்ணணும். அப்ப என்ன பண்றது? 10 பேருக்கு ஃபோன் அடி, என்னென்ன பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இப்படி டெய்லியும் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒண்ணுதே பண்ண மாட்டீங்க. அப்போ இப்படி பண்ற மாதிரி இருந்தா ஞாயிற்றுக்கிழமையும் உட்காந்து நீங்க வேலை பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். எப்போ சந்தோஷத்தை இங்க பாருங்க, ஏகப்பட்ட மில்லியனர்ஸை பார்த்துருக்கேன் அப்ராட்லாம் போகும்போது. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 4.5 கோடி ரூபா மாச வட்டி மட்டும் கட்டக்கூடியவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். நம்மளோட 4.5 கோடி ரூபா இருந்துட்டா எனக்கு கொடுத்துட்டா மொத்த லைஃபும் செட்டில்ன்றவங்க எத்தனை பேர் நம்ம உள்ள இருப்போம்? 4.5 கோடி ரூபா வட்டி மட்டும் கட்டக்கூடியவங்கள பார்த்துருக்கேன். அதை விட இன்னும் பெரிய லெவல்ல பணம் வச்சிருக்கவங்கள எல்லாம் பார்த்துருக்கேன். ஆனா அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், பணம் வந்துருச்சுங்க, ஆனா என்னமோ மிஸ் ஆகுது, அது என்னமோ ஒரு மாதிரி நிம்மதியே இல்லை. பணம் இருக்குது ஆனா நிம்மதியே இல்லை. ஏன் சொல்றான் பணம் இருந்துட்டா நிம்மதி வரும் அப்படின்றது? நம்ம கீழ் நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு எஸ், ட்ரூ. ஆனா இங்க எல்லாத்தையுமே இழந்து பணத்தை மட்டுமே குறிக்கோளாக ஓடுறீங்கன்னா ஹெல்த் இழந்திருப்பீங்க, உங்களோட ரிலேஷன்ஷிப்பை இழந்திருப்பீங்க, சுத்தி உள்ள அனைத்து விஷயத்தையும் இழந்திருப்பீங்க. ஆனா கையில பணம் இருக்கும். இந்த பணத்துக்காக திரும்ப என்ன திரும்ப பண்ணுவீங்க? இது எல்லாம் இல்லைன்றதுக்காக திரும்ப இந்த பணத்தை வச்சு அதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருப்பீங்க. அது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த மரம் இருக்கும்போது மரத்தை எப்படி வச்சு, மரம் ஓரமா தான் இருக்கு, ஆனா மொத்தத்தையும் நான் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப மரத்தை வச்சு நட்டு வளர்த்துக்கிறேன் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. ஒரு 10-15 வருஷம் 20 வருஷம் வெயிட் பண்ணுங்க. மரம் அழகா இருந்தது, அழகா அதை பயன்படுத்திக்கிட்டு பக்கத்துல வீடு கட்டியிருக்கலாம். டோட்டலா வெட்டிட்டு நான் திரும்ப கட்டிக்கிறேன், திரும்ப வச்சுக்கிறேன் அப்படின்னா வச்சுக்குங்க. அப்ப எதுக்காக ஓடுறோன்ற ஒரு சிந்தனை வரணும்ல. எதுக்காக ஓடுறீங்க? நீங்க உங்களை ஒரு நிமிஷம், இதுதான் நான் சொல்லுவேன், எப்பயுமே கொஞ்சம் ஓரளவுக்கு நில்லுங்க. ஃபர்ஸ்ட் நின்னு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்றது கொஞ்சம் கவனிங்க. கவனிச்சீங்கன்னா அதுவே உங்களுக்கு சொல்லும். உங்களுக்குள்ள நீங்க கேளுங்க, ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னா எதுக்காக ஓடுறீங்க? என்னது கிரியேட் பண்றது? அதை பண்றதுக்கு ஓடுறேன், இதை பண்றதுக்கு ஓடுறேன். எஸ், சூப்பர். பையனை படிக்க வைக்கணும்ல, அங்கங்க ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது எக்ஸ்பென்சஸ் வந்துச்சுன்னா யார் பாக்குறது? பணத்தை சம்பாதிக்காதீங்கன்னு சொல்லல, சம்பாதிங்க. ஆனா என்ன பர்பஸ்? இங்க வந்ததுக்கான பர்பஸ் என்ன? எதுக்காக ஓடுறோம்? எதுக்காக ஓடுறோம்? பிறந்துட்டோம், அதனால வாழணும் அப்படின்னா ஜஸ்ட் 3 வேளை சாப்பாடு போதும், போட்டுக்கிற துணி போதும், இருக்கிற இடம் போதும், அவ்வளவுதானே வாழ்றதுக்கு? அவ்வளவுதானங்க வாழ்றதுக்கு. இப்ப இன்னொரு இடத்துல நான் ஜெயிச்சு காட்டணும், இன்னொரு இடத்துல நான் பெருசா கிரியேட் பண்ணி காட்டணும் போது உங்களுக்கு பெரிய இது உண்டாகுது. அப்ப அதெல்லாம் எனக்கு இருக்கக்கூடாதா? இருக்கலாம். ஆனா இதை ஸ்கெடியூல் பண்ண ஆரம்பிக்கணும். எப்படி, எந்த டைம்ல நான் எதை பண்ண போறேன்? இந்த 7 மணிக்கு மேல நான் ஆஃபீஸ் ஒர்க்கை பார்க்க போறது இல்ல. 8 மணிக்கு மேல என்னோட ஆஃபீஸ் ஒர்க்கை நான் பார்க்க போறது இல்ல. என்னோட ஆஃபீஸ் ஒர்க்கையும் நான் இங்க என்னோட ரிலேஷன்ஷிப்பையும் நான் தனித்தனியா தான் பாக்குறேன். இப்ப எப்படி ஆஃபீஸ்க்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ, ரிலேஷன்ஷிப்காக ஒரு தனியா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். வாரத்துல ஒரு முறையாவது, அட்லீஸ்ட் இல்ல மாதத்துல ஒரு முறையாவது வெளியே கூட்டிட்டு போறது, ஒய்ஃபை வெளியே கூட்டிட்டு போறது, இந்த ஸ்மால் ஸ்மால் கிஃப்ட்ஸ் பண்றது, இந்த மாதிரி ஏதாவது நீங்க கிரியேட் பண்ணணும். இப்போ கூட இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட்மார்களுக்குலாம் ஒரு பிரச்சனை வரும். ஆல்ரெடியே குடும்பத்துல பிரச்சனை போயிட்டு இருக்கு, இவன் வேற தூண்டி விடுறான். ஆனா ரியாலிட்டியை பேசுறேன். இங்க பாருங்க, நம்ம ஏன் பொண்ணுங்க அப்படி எதிர்பார்க்கறாங்கன்னா நம்ம கேட்கவே முடியாது. ஏன் தெரியுமா? அந்த மனம் அப்படித்தான். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, அந்த மனம் அப்படித்தான். இவர் ஏன் இதெல்லாம் செய்யவே மாட்டாரு அப்படின்னு நீங்களும் எதிர்பார்க்காதீங்க, அந்த மனம் அப்படித்தான். இது லாஜிக்கலா தான் திங்க் பண்ணும், லாஜிக்கலா தான் திங்க் பண்ணும். அப்ப யார் தெரியுமா சுதாரிச்சுப்பான்? ஓகே, இதெல்லாம் இவளுக்கு பிடிக்கல போல, நம்ம ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும்னா இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணணும் போலன்னு ஒருத்தன் கிரியேட் பண்றவனோ, இல்ல அந்த உயிருக்கு என்ன தர முடியும்னு நினைக்கிறவனோ தப்பிச்சுப்பான். ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா, அந்த உயிருக்கு என்ன தர முடியும்ன்றத நான் கொடுக்க ஆரம்பிச்சேன்னா இதுல எனக்கு என்ன இன்னொரு பிரச்சனை வரும்னா, அந்த உயிருக்கு மட்டுமே கொடுக்குற மாதிரி ஆயிடும். ஏன் உயிரை செல்ஃப் லவ்ன்ற ஒரு விஷயம் இங்க மிஸ் ஆயிடும். இதுவும் இங்க பிரச்சனை தான். ஏங்க வாட்ஸ்அப்ல டிபி என் போட்டோவே வைக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி அவளுக்கு பிடிச்சிருக்கு, சந்தோஷமா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க வச்சுட்டீங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாள் போட்டோவை மாத்துனீங்கன்னா முடிஞ்சு. ஏன் எதுக்கு மாத்துனீங்க? இவ்வளவு நாள் மாத்தாம இன்னைக்கு மாத்தின கணக்கு, அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் கழிச்சு மாத்தி இருந்தாலும் என்னைக்கோ ஒரு நாள் மாத்தி தானே ஆகணும். என்னைக்கும் மாத்தாம இன்னைக்கு மாத்தினக்கான காரணம் என்ன? இப்படி பண்ணக்கூடாது. ஒரு ஒரு மனைவியாக இருக்கக்கூடிய நீங்க ஒரு விஷயத்த அவர் ரெஸ்பெக்ட் பண்ணி உங்களுக்கான ஒரு வேல்யூ கொடுத்து ஒருத்தர் வைக்கிறாருன்னு போது
திரும்ப நீங்க இப்படி கேள்வி கேட்டீங்கன்னா திரும்ப இப்படி ஐயோ இப்படி எடுக்கும்போது ஒரு பிரச்சனை வருமேன்றக்காக அடுத்து எல்லாத்தையும் கட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பிரச்சனையே நம்ம கிட்ட தாங்க. ஆக்சுவலி இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா இங்க பாருங்க, அந்த பிரச்சனையை நான் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்க உங்களுக்கு எவ்வளவு இது புரியுதுன்னு தெரியல, ஆனா அதுக்கான முழு பொறுப்பு நான் தான். இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதோட முழு பொறுப்பு நீங்க தான். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். நல்லா உட்காந்து யோசிச்சு பார்க்கணும் இதை. ஏன்னா ஈஸியா விளங்கக்கூடியது கிடையாது. அதுக்கு முழுமையான பொறுப்பு நான் தான். இப்போ இந்த இடத்துல ஏன் என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் ஷேரே பண்ண மாட்டீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்த நீங்க ஷேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு மேட்டரா போ அப்படின்னு என்னைக்கா சொல்லியிருப்பீங்க. இல்ல சும்மா வந்து இதை பத்தி நெகட்டிவா என்கிட்ட பேசாதுன்னு ஒன்று சொல்லியிருப்பீங்க. அப்போ நெகட்டிவா பேசக்கூடாதுன்னா சரி ஓகே, இதுக்கப்புறம் இவங்ககிட்ட ஷேர் பண்ண வேண்டாம், நம்ம வெளியே ஷேர் பண்ணிக்கலாம், இல்ல நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கலாம்னு இருக்கும்போது ஏங்க என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டீங்கன்னா, ஆல்ரெடி சொன்னதோட விளைவு தான் நீ என்கிட்ட திட்டி அமிச்சு கேவலமா பேசுனீங்க. அப்ப திரும்ப எப்படி நான் உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு தோணும்? அப்ப நான் தான் இங்க முன்னாடியே பண்ணதோட விளைவு தான் நான் இங்கே திரும்ப என் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட சொல்லாததோ என் மனைவி வந்து என்கிட்ட சொல்லாததோ நான் இங்க கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ யாரு காரணம்? நான் தான் இங்க காரணம். எஸ் சார். ஃபர்ஸ்ட் விஷயம். அப்போ முழுக்க 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 உங்களுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்றதையும் தாண்டி உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கும்போது உங்க மனைவிக்காகியும் உங்களோட ஹஸ்பண்ட்காகியும் நீங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியணும். எக்ஸ்பிரஸ் பண்ணணும். எக்ஸ்பிரஸ் பண்ணலைன்னா முடிஞ்சு. வாழ்க்கையை வாழ்வதற்கு தகுதி இல்லாத ஆளா நம்ம மாறிடுவோம். வாழ்க்கையை வாழ்வதற்கு தகுதி இல்லாத ஆளா மாறிடும். ஏன் தெரியுமா? எக்ஸ்பிரஸ் பண்ணலன்னா அவங்களுக்கு தெரியாது. தெரியாதுன்னா சில விஷயங்கள் தெரியும், எல்லா விஷயமும் தெரியாது. எல்லா விஷயமும் தெரியாது. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க எனக்கு ஒரு பொருள் கொடுக்குறீங்க, ஓகே. அந்த பொருள் கொடுத்ததுக்கு அப்புறம் சந்தோஷமா ஃபீல் பண்ணிட்டு மட்டும் நான் போயிட்டேன்னா அவனுக்கு சந்தோஷம் உண்டாச்சுன்னு ஒன்று இருக்கும். இருந்தாலும் நீங்க எதுவும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இருந்தாலும் பின்னாடி இருந்து ஒரு மனம் கேட்கும், ஏய் சூப்பரா இருக்குடா, செம்மையா இருக்கு, வா எங்க வாங்கின, எப்போ வாங்கின, இந்த கலர் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. இப்படிலாம் அவங்க சொல்லணும்னு எதிர்பார்க்கும். நீங்க சந்தோஷப்படுறத அது எதிர்பார்க்குது. இப்போ நீ இதெல்லாம் நீ எனக்கு வாங்கி கொடுத்த, உனக்கு நன்றின்னு சொல்றது தேவையில்லை, இதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். எக்ஸ்பிரஸ் பண்ணாதான் ஓகே, அது அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னும் போது எனக்கு ஒன்று நீங்க கிரியேட் ஆகுது இல்ல, மத்தவங்க சந்தோஷப்படுறத பாத்தீங்க எனக்கு ஒன்று கிரியேட் ஆகுது இல்ல, இந்த சந்தோஷம் எனக்கு கட் ஆச்சுன்னா முடிஞ்சு. புரியுதா புரியலையா? எனக்கு வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிலாம் நீ இப்ப சொல்லணுன்றது கூட கிடையாது. இது எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா, ஐயோ செம்மையா இருக்கு அப்படின்னு நீங்க சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயத்த அந்த மனம் எதிர்பார்க்குது. ஏன்னா அந்த மனம் கொடுத்ததே நீ சந்தோஷப்படணுன்றதுக்காக தான். ஜஸ்ட் இப்படி வாங்கி மூலையில இப்படி போட்ட அப்படின்னா அந்த மனம் எதை எதிர்பார்க்குன்னா, அவன் எப்படிப்பட்ட சந்தோஷத்தை அனுபவிச்சான்றதுக்காக தான் நான் வாங்கி கொடுக்குறோம். அது கிடைக்காதப்போ அது ஒரு கட்டத்துக்கு மேல வாங்கி கொடுக்குறது ஸ்டாப் பண்ணிக்கும். இப்போ மனைவி வந்து வாங்கி கொடுக்கும்போது ஹஸ்பண்ட் எப்போ வாங்கின, சூப்பர் நல்லா இருக்கு, தேங்க்யூ, இப்படி போயிட்டா ஓகேவா இருக்குமா? ஓகேவா இருக்குமா? உங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் நீங்க கிஃப்ட் பண்றீங்க, இல்ல உங்க மனைவி கிட்ட போய் கிஃப்ட் பண்றீங்க, ஒரு நைட் டைம்ல போறீங்க, ஓகே, நைட் டைம்ல போறீங்க, ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போறீங்க, கொடுத்த உடனே ஏய் சூப்பருங்க நல்லா இருக்கு இப்படின்னா கூட வா பரவாயில்லன்னு இருக்கும். கிஃப்டா, இந்த மாடல் விட இப்ப புதுசா ஒரு மாடல் வந்துதாமே அது நல்லா இருக்கும்ல, இப்படி கேட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஏன்னா அவன் வாங்கிட்டு வந்து கொடுத்ததை பத்தி பெருமையா இப்போ இந்த மாடல் பழைய மாடலாமே, இது எப்ப இது இப்படியா பேசணும்? ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாலோ உங்களுக்கு ஏதோ ஒருத்தவங்க வேல்யூ பண்ணி கொடுக்குறாங்களோ இப்படியே பேசணும். இப்ப அதையும் தாண்டி என்னன்னா, இப்போ கிஃப்டா சூப்பருங்க, சரி வாங்க சாப்பிடலாம் வாங்க, இப்படின்னா எப்படி இருக்கும்? அப்போ எக்ஸ்பிரஸ் பண்ணணும், அதை சூப்பரா எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலன்னா வாழ்வதற்கு தகுதி இல்லாத ஆளா தான் நம்ம மாறுவோம். உண்மையா இல்லையா? நீங்க எத்தனை இடத்துல இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க? கேமரா ஆன் பண்ணாதவங்க ஆன் பண்ணிக்கங்க. 2வது பேஜுக்கு மேல மொத்த பேரும் ஆஃப்ல இருக்கீங்க. ஞாயிற்றுக்கிழமை தானே இன்னைக்கு, ஆன் பண்ணுங்க. உங்களுக்காக தான் நான் உள்ள வந்து பேசிட்டு இருக்கேன். அப்ப எனக்காக நீங்க கேமரா கூட ஆன் பண்ணலன்னா எப்படி? அதுக்கப்புறம் செஷனே பண்ண மாட்டேன். அப்பப்போ ஃப்ரீ செஷன் இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்றேன். ராகவேந்திர ஒரு போட்டோ பாத்துட்டீங்களா இதுல இருந்து? ஓகே, ராகவேந்திர வால்பேப்பர் பிக்சர் குரூப்ல சென்ட் பண்ணுங்கன்னு ஒருத்தர் போட்டிருக்கிறாரு. எதை கவனிச்சிருக்கிறாரு பாருங்க. அப்போ இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை வரல அப்படின்னா நீங்க எதையும் பெறுவதற்கு தகுதியான ஆளாக மாற முடியாது. சிம்பிள். எக்ஸ்பிரஸ் பண்ணியே ஆகணும். எக்ஸ்பிரஸ் பண்ணியே ஆகணும். 2வது விஷயம் புரிஞ்சுதா நான் சொன்னது? எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஒருத்தவங்க வந்து கிஃப்ட் தராங்களா, எங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள என்னங்க நன்றி,
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள என்னங்க எக்ஸ்பிரஸ் பண்றது? எக்ஸ்பிரஸ் பண்ணணுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள தேங்க்ஸ் சொல்லணுங்க. வேண்டான்னு சொல்லும் அந்த சைடு, வெளியே வாய் சொல்லும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள என்னங்க தேங்க்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள என்னங்க தேங்க்ஸ். ஆனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ்குள்ளயோ என்ன தேங்க்ஸ்ன்னு கேட்கறது தான், கொடுத்ததுக்கு ஒண்ணுமே சொல்லல அப்படின்னு சொல்லும். இங்க வெளியே வாய் ஒண்ணு சொல்லும், மனதுக்குள்ள இருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை வேற மாதிரி வரும். அப்போ ரொம்ப நன்றிங்க, சூப்பரா இருக்கு, ரொம்ப செம்மையா இருக்கு, எனக்கு பிடிச்ச கலரா இருக்கு, எப்படி இப்படி சூஸ் பண்ணீங்க, இப்படிலாம் பேசணும். இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள மட்டும் சொல்லல, உங்க ஃப்ரெண்டு வந்து கொடுத்தாலும் அதுதான். ஏன்னா அப்பதான் இன்னொரு பொருள் வாங்கிட்டு வந்து கொடுப்பான். உங்களுக்கு அடுத்த பொருள் வேணும்னா பண்ணுங்க. அப்ராட்ல இருந்து ஒருத்தர் வராரு, போன வாட்டி போகும்போதே உங்களுக்கு வாங்கிட்டு போனது ஒன்னும் மதிக்கல அப்படின்னா, அடுத்த வாட்டி வரும்போது வாங்கிட்டு வந்து கொடுப்பாரா? வாங்கிட்டு வந்து கொடுப்பாரா உங்களுக்கு? போன வாட்டி வாங்கிட்டு போனதுக்கு பிரச்சனை தான், எதுக்கு இதை வாங்கிட்டு வந்தீங்க, எதுக்கு இதை வாங்கிட்டு வரல அப்படின்னு பிரச்சனை. பல பேரோட நான் பல இடத்துல பார்த்துருக்கேன், வாங்கி கொடுக்கறது இல்லாம அதை ரொம்ப கிராண்டடா எடுத்துப்பாங்க. அதாவது சந்தோஷமா பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த கிராண்டடா எடுத்துக்கும் போது அவங்களுக்கு என்ன கேள்வி வரும்னா, எதுக்கு இது பண்ணீங்க, வெறும் இது மட்டும் தான் உங்களால பண்ண முடியுமா, ஏன் இதை பண்ண மாட்டீங்களா இப்படின்னு ஆரம்பிச்சோம். இப்ப அப்ப என்ன தெரியுமா தோணும், வாங்கி கொடுத்தாதானே உனக்கு பிரச்சனை, நான் வாங்கியே கொடுக்கல, இதுக்கப்புறம் நான் எப்படி நடந்துக்கிறோம், நான் நடந்துக்கிறேன். இப்படி ஆகும். இப்ப ஆரம்ப புள்ளி எங்கன்னா நம்ம தான். எல்லாத்தையும் நான் எனக்கும் தான் சொல்றேன். இங்க பாருங்க, நான் ஒண்ணுத்தினால சஃபர் ஆகுறேன்னா காரணம் நான் தான், நீங்க ஒண்ணுத்தினால சஃபர் ஆகுறீங்கன்னா காரணம் நீங்க தான். அதை தாண்டி வேற யாரும் கிடையாது. ஸோ செகண்ட் விஷயம் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியணும். ஓகே, அடுத்து மூணாவது விஷயம், எந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாதுன்றதும் தெரியணும். எந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாதுன்றதும் தெரியணும். எல்லா இடத்துலயும் உங்களோட எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலயும் உங்களோட விஷயத்த காமிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. எனக்கு இது தோணுச்சு அதனால எனக்கு பண்ண, எனக்கு இது பிரச்சனையே தோணுது அதனால சொல்றேன். இது உனக்கு எல்லா இடத்துலயும் அது விச் சுச்சுவேஷன்றதெல்லாம் இட்ஸ் அப் டு இயர்ஸ், நீங்க தான் முடிவு பண்ணணும். சுச்சுவேஷன்ஸ் நான் சொல்ல முடியாது. அதே சுச்சுவேஷன் எனக்கு நடக்கலாம், ஆனா அந்த இடத்துல நான் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாதுன்றது என்னோட இங்க சர்க்கிளை பொறுத்தது. ஸோ சுச்சுவேஷன்ஸை பொறுத்து நீங்க தான் அதை இது பண்ணணும். அதுதான் அந்த இடத்துல, அதுக்கு தான் நமக்கு ஒரு புத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அதை யோசிச்சு கிரியேட் பண்ணி நம்மளுக்கு செயல்பட தெரியணும். ஓகே, ஸோ எந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாதுன்றது தெரியணும். இப்போ ஒரு இடத்துல அந்த ஒரு வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாதுன்னா அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாதுதான். அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாதுதான். இந்த இடத்துல நான் எல்லா இடத்துலையும் ஓப்பனாக தாங்க இருப்பேன், நான் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிடுவேன் அப்படின்னா எல்லா இடத்துக்கும் அது பொருந்தாது, எல்லோருக்கிட்டையும் பொருந்தாது. எந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாதுன்றதுலையும் தெரியணும். அப்படி நீங்க எல்லா இடத்துலயும் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களோட எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை தான். பெரிய டாஸ்கா இருக்குல்ல. கல்யாண வாழ்க்கைக்குள்ள சொல்லல, எல்லா இடத்துலயுமே சொல்றேன். இது கல்யாண வாழ்க்கை கூட உங்களுக்கு கூட நீங்க மேட்ச் பண்ணிக்கங்க, உங்களோட லைஃபோட நீங்களே அதை மேட்ச் பண்ணிக்கங்க. அப்போ எந்தெந்த இடத்துல எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்றீங்களோ சில இடங்கள்ல எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது. எக்ஸ்பிரஸ் பண்ண உங்களோட எமோஷன்ஸ். இப்ப வந்து ஒருத்தர் உங்ககிட்ட வந்து சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு அப்படின்னு உங்களோட கணவர் வந்து சொல்றாரு அப்படின்னா, ஐயோ எப்படி இப்படி ஆச்சு, என்னங்க இப்படி ஆயிப்போச்சு, ரொம்ப நீங்க உங்களோட எமோஷன்ஸ் எங்க எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கன்னா இன்னும் அவருக்கு பயம் உருவாயிடும். ஆல்ரெடியே அவர் வந்து சொல்றது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பயம் பதட்டத்தினால, ஐயோ என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு நீங்க இருக்கக்கூடியது. இப்ப நீங்க அந்த இடத்துல போயிட்டு ஐயோ அப்படியாச்சு, அப்ப அவ்வளவுதானா, இப்ப நாளைக்கு கடன்காரன் வந்து நின்றுவானா, ஐயோ நம்ம வீடு நம்மளை விட்டு போயிடுமா அப்படின்னு நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களோட எமோஷன்ஸ், உங்களுக்கு தோணக்கூடிய விஷயத்தெல்லாம், இங்க பாருங்க, இங்க தோன்றது எல்லாத்தையுமே இங்க பேசிடக்கூடாது. இங்க தோன்றதெல்லாம் இங்க பேசிடக்கூடாது. எந்த இடத்துல பேசணும்னு தெரியணும். அதான் இடம் பொருள் ஏவல்னு சொன்னாங்க. இப்போ இப்ப நீங்க அப்படி கிரியேட் பண்ணீங்கன்னு வைங்களேன், அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. ஆல்ரெடி ஏன்டி உங்ககிட்ட சொன்னதே ஏதாவது, அப்ப அந்த இடத்துல ஆறுதலா உங்களுக்கு உள்ள பயம் இருக்கலாம், நாளைக்கு எல்லாம் கையை விட்டு போயிடுமோ, நாளைக்கு கடன்காரன் முன்னாடி வந்து நின்றோனோ, இல்ல இதெல்லாம் நம்மளுக்கு நாளைக்கு பிரச்சனையே வருமோன்னு தெரிந்தாலும் அந்த இடத்துல அதெல்லாம் ஒரு மேட்ராங்க, ஃப்ரீயா விடுங்க, பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் நான் இருக்க நான் பாத்துக்கிறேன். ஆனா உங்களுக்கு பின்னாடி இருக்கலாம் பயம். இல்லைங்க எனக்கும் பயம் இருக்குது, அதனால நான் பயத்தை காட்டி தான் ஆவேன் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. புரியுதா புரியலையா? இப்போ ஒருத்தர் பாம்பு கொத்திட்டாலோ, உனக்கு கொத்துனது பாம்பே இல்லடா, சும்மா ஏதோ நீ ஏதோ இதுல கிழிச்சிருக்கிற, இரும்புல ஏதோ காலை பட்டு கிழிச்சிருக்கு அப்படின்னா அவனோட உயிர் தப்பிக்கும். பாம்பு கொத்திருச்சுங்க அப்படின்னு ஒண்ணு சொல்லும் போது நீங்க ஆமாங்க இப்பதான் போகும்போது நல்ல பாம்புங்க, அது நல்ல பாம்புனா 1 மணி நேரத்துல போயிடுவாங்க தெரியுமா, 2 மணி நேரத்துல போயிடுவாங்க தெரியுமா, அந்த இடத்துல உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் தூக்கி அங்கேயே போய் காட்டிட்டு இருப்பீங்க. அதுவும் அதை பார்க்க ஏதோ ராஜநாக மாதிரி இருந்து போட்ட உடனே காலிதான் போலயே, என்னங்க அந்த பாம்பு போய் கொத்திடுச்சுன்னா அவனுக்கு உண்மையாவே ஏதோ காலில் கிழிச்சிருந்தா கூட செத்துருவான். உண்மையாதான் சொல்றேன்.
ஏன் தெரியுமா? மனம் எதை நம்புதோ அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிடும். மனம் எதை நம்புதோ அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிடும். அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, எனக்கு தோணுதுங்க அதனால நான் பேசுறேங்க, எனக்கு இது தோணுதுங்க அதனால நான் இதை சொல்றேங்க. எல்லா இடத்துலயும் பொருந்தாதுங்க, எல்லா இடத்துலயும் பொருந்தாது. எனக்கு இது பிரச்சனையா தோணுச்சு அதனால சொல்றேன். அதே மாதிரி நான் இப்படி இருக்குன்றதுக்காக எல்லாரும் இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. சில பேர்கிட்ட இருந்து சில விஷயங்கள் இருக்காது, அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். நான் போய் எல்லாத்தையும் அவர்கிட்ட ஷேர் பண்றேன், ஆனா அவர் என்கிட்ட ஷேரே பண்ண மாட்டாரு. சொல்லலாம். இப்ப நீங்க கணவன் மனைவிக்குள்ள கூட விடுங்க. இப்போ உங்களோட யாராவது உங்களோட ரிலேட்டிவ் எடுத்துக்கங்க, இல்ல உங்க மாமனார் மாமியாரோ யாரோ சம்திங். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த ஒரு விஷயத்த அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது கூடாது. அப்ப அவங்க கிட்ட அது இல்லைன்னா விட்டுறணும், விட்டுருங்க. சொல்லலாம், புரிய வைக்கலாம். ஆனா ஏன் அவங்க அப்படி இல்லைன்னு சொல்லி நான் இங்க உட்காந்து வருத்தப்பட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்ப எந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணணும், எந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாதுன்றது தெரிஞ்சாதான் அந்த இடத்துல லைஃபை சர்வை பண்ண முடியும். புரிஞ்சுதா? ரெண்டு விஷயம் புரிஞ்சுதா? எக்ஸ்பிரஸ் பண்ணணும், ஆனா எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது. இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? எக்ஸ்பிரஸ் பொண்ணுங்க மனைவி கிட்ட கணவன் கிட்ட எக்ஸ்பிரஸே பண்றது கிடையாது. எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டிய இடத்துல எக்ஸ்பிரஸே பண்றது கிடையாது. எந்தெந்த இடத்துல எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாதோ அந்த இடத்துல எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்றது. இது அப்படியே வயசு வருஷா மாறி நடக்குது. எஸ் சார். என்னங்க இந்த மாசம் பணம் வரலையா, இந்த மாசம் சம்பளம் வரலையா, நான் என்ன பண்றது, அது பண்றது, இது பண்றேன்னு அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டு ஆல்ரெடியே அவனுக்கு பிரச்சனை, ஆபீஸ்ல சம்பளம் போடலன்றதுதான். இப்ப திரும்ப நீங்க இப்படி பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இன்னும் தூண்ட ஆரம்பிக்கிறீங்க. இன்னும் அவனோட விஷயத்த நீங்க தூண்ட ஆரம்பிக்கிறீங்க. தூண்ட ஆரம்பிக்கும்போது என்ன தெரியுமா? ஐயோ வீட்டுக்கு போனா இவ பணம் கேட்பா, வீட்டுக்கு போனா ஆல்ரெடி பணம் வரல, ஓகே இவ ஏதாவது சப்போர்ட்டிவா இருப்பான்னு சொல்லி பார்த்தா இவனும் சப்போர்ட்டிவா இல்ல. அப்போ என்ன ஆகும்னா போய் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல பழக ஆரம்பிப்பாங்க. இன்னொரு பொண்ணு கூட பழகுவாருன்னு சொல்ல, அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ள பழக ஆரம்பிப்பாங்க. அப்ப என்னன்னா வீட்டுக்கு வர்றதை தாண்டி அவங்களோட சர்க்கிள்ல இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குன்ற ஒரு ஃபீல் வரும், நிம்மதியா இருக்குன்ற ஒரு ஃபீல் வரும். இங்க பாருங்க, எல்லா இடத்துலயுமே நமக்கு தேவை சந்தோஷம், சுகம்தான். அந்த சுகம் எங்க கிடைக்குதோ அந்த இடத்துலதான் மனம் ஏங்கும். என் ஹஸ்பண்ட் என்னை பார்த்து நல்லா இருக்கேன்னு சொல்லி சொன்னா எனக்கு சுகம். இன்னொருத்தன் சொன்னான்னா அது எனக்கு சுகம் இல்லை. ஆனா ஒரு இடத்துக்கு மேல அதுவும் சுகமாக மாறும். ஏன்னா இன்னொரு இடத்துல கிடைக்காதப்ப இன்னொரு இடத்துல கிடைக்கும்போது அது சுகமாக மாறும். அப்ப என்னன்னா நீங்க அவங்களுக்கு உண்டான ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இந்த இடத்துல ஐயோ பாவம் இவங்க கஷ்டப்படுறாரு, நம்ம சப்போர்ட்டிவா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தான் அடுத்த வாட்டி உங்ககிட்ட வீட்டுல வந்து சொல்றதா இருக்கட்டும், உங்க வீட்டுல அந்த ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்றதா இருக்கட்டும் பண்ணுவாங்க. இல்லைன்னா பல ஆண்களோட பிரச்சனை என்ன தெரியுமா? மைண்டுக்குள்ளேயே போட்டு 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 வச்சுப்பாங்க. நீங்க சொல்றீங்க இல்லையா, அதாவது பெண்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க ஒரு ஒரு ஆண்மகனை பாக்குறீங்களா, அவருக்குலாம் என்ன பிரச்சனை? ஆபீஸ் போறாரு வராரு, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. நான் கவுன்சிலிங் பேசுறதுனால எனக்கு தெரியும் ஏகப்பட்ட. நானும் ஒரு ஆண்மகனா இருக்கிறதுனால எனக்கு தெரியும் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒரு ஒரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்றது நீங்க பார்க்காத உங்களுக்கு தெரியாது. பார்க்காதவங்களுக்குன்னா ஒரு ஆண்மகனாக இருந்து யோசிச்சா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பெண்களுக்கும் இருக்கு. இப்ப நான் ஒரு பெண்களோட நிலையில இருந்து யோசிச்சேன்னா பெண்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. வேற ஒரு வீட்டுல இருந்து நீங்க உள்ள வரீங்க, இங்க புது ஃபேமிலி உருவாகுது, இதுல எல்லாம் இந்த அரசியல் எல்லாம் சமாளிக்கணும், இதெல்லாம் இருக்கு. ஆனா நீங்க எனக்கு மட்டும்தான் இருக்கு அவருக்கு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதான் தப்பு. இதுதான் தப்பு. ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நான் அடுத்த நாளே அடுத்த ஒரு 2 மாசத்துல யாருக்காவது ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் சேர்றது, அதுக்கு அடுத்த மாசத்துல யாருக்காவது ஏதாவது ஒண்ணு வருதுன்னா அவங்களுக்கு போய் சேர்றது, இதுக்கு நடுவுல குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆஸ்பத்திரி செலவு வந்துச்சுன்னா அதை பாக்குறது, அதுக்கு நடுவுல அவங்க அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலோ இல்ல மாமியார் மாமனாருக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் அவங்களுக்கு போய் பார்க்கறது, இதுக்கு நடுவுல இஎம்ஐ கட்டுறது, இதை தாண்டி ஆபீஸ்ல ரொம்ப நேரம் ஒர்க் பண்றது, ஓட்டி பாக்குறது. ஒரு கட்டத்துக்கு மேல அவனே இழந்துருவான். ஒரு கட்டத்துக்கு மேல அவனே இழந்துருவான். என்னது? அப்போ ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல அவன் இழந்துட்டானா உங்ககிட்ட எப்படி லவ் உருவாக்கும்? இங்க பாருங்க, எனக்கு லவ்வா இல்ல நான் தப்பிக்கிறதுக்கு ஓடணுமானா, இப்போ ஒரு சுனாமி வருதுங்க, இப்ப அந்த இடத்துல உட்காந்து லவ் பண்ணணும்னு நினைப்பீங்களா இல்ல என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு ஓடணும்னு நினைப்பீங்களா? டைப் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கணும்ல. என்ன பண்ணுவீங்க? ஓடிடுவீங்க. ஆமாவா இல்லையா? என்னோட எஸ்கேப் தான் அந்த இடத்துல உட்காந்து லவ். இங்க பாருங்க, கூட கூட்டிட்டு போறது லவ், ஆனா அந்த இடத்துல உட்காந்து பண்றதுன்றது லவ் இல்ல. ஐயோ என் மனைவியும் கூட கூட்டிட்டு போகணுன்றது நீங்க காட்டக்கூடிய லவ். அது இருக்கும். அதுக்காக நீங்க தனியா எஸ்கேப் ஆகுறதைய பத்தியா பேசுறேன்? ரன்னிங் தான். அப்போ அதான் சொல்லுவாங்கல்ல,
அஹ் நம்மளுக்கு ஒரு ஆபத்துனா கடல் மேலேயே கூட ஓடணும். அப்படித்தான் வரும் ஒரு கட்டத்துக்கு மேல. என்ன தெரியுமா, இங்க நிறைய கமிட்மெண்ட்ஸை நீங்க உருவாக்கி விட்டுட்டீங்கன்னா, உங்க ஒய்ஃப்க்கோ இல்ல ஹஸ்பண்ட்க்கோ யாருக்கோ ஒரு பெரிய கமிட்மெண்ட்டை உருவாக்கி விட்டுட்டீங்கன்னா, அவர் என்ன தெரியுமா, அப்புறம் என்கிட்ட உட்காந்தே பேச மாட்டாரு. என்கிட்ட உட்காந்து எப்படி பேசுவாரு? ஈவன் நானா இருந்தாலும் அதை பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா, இந்த நேரம் எனக்கு அதிகமான ஒரு கடன் உருவாகும் போது இந்த ஞாயிற்றுக்கிழமை டைமாவது உட்காந்து ஏதாவது நான் ஒரு ஒரு விஷயத்த நான் கிரியேட் பண்ணிட முடியாதான் தான் என் மைண்ட் யோசிக்கும். ஏன்னா இன்னைக்கு ஏதாவது ஒன்று நான் பண்ணிட்டேன்னா நாளைக்கு இதனால எனக்கு ஒரு பணம் வருமே அப்படின்னு தான் என் மைண்ட் திங்க் பண்ணும். அப்போ இங்க நீங்க சுகமாக வாழணும்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப எதிர்பார்க்காம நம்ம ஒரு லிமிட்டான ஒரு லைஃப் நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதுதான். எனக்கு இதெல்லாம் கடன் எடுத்து இதெல்லாம் பண்ணி கொடுங்க இதெல்லாம் பண்ணி கொடுங்கன்னா அதுக்கப்புறம் நாலு பேர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாருன்னா பண்ண மாட்டாரு. எப்படி பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி ஒருத்தன் ஒரு இடத்துல தான் செயல்பட முடியும்? ஒருத்தன் ஒரு இடத்துல தான் செயல்பட முடியும். எல்லா இடத்துலயும் அவன் செயல்பட முடியாது. ஒருத்தன் ஒரு விஷயத்த ஒரு ஒரு நேரத்துல ஒண்ணுத்தை தான் பார்க்க முடியும். உங்களால பார்க்க முடியுமா? யாருனாலுமே பார்க்க முடியும். ஒரு மனிதன் ஒரு நேரத்துல ஒரு விஷயத்தை தான் பார்க்க முடியும். இல்லையே, மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணலாம், இங்க பாருங்க. ஆனா இந்த கணத்துல ஒரு வேலையை தான் என்னால செய்ய முடியும். எஸ் சார். இந்த 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 நொடியில இப்ப என்னால ஒரு வேலையை தான் செய்ய முடியும். இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன்னா இப்போ இந்த நேரத்துல இந்த ஒரு விஷயத்தை இப்படி எடுக்கிறேன்னா ஒரு விஷயம் தான். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல. ஒரு விஷயத்தை தான் செய்ய முடியும் ஒரு நேரத்துல. அப்ப இப்படி ஓடும்போது அவன் உட்காந்து ஞாயிற்றுக்கிழமை உங்களை வெளியே கூட்டிட்டு போனோம்னா முதல்ல அவனுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். இப்ப அவனுக்கு நான் ஐயோ அடுத்த மாசம் 5ஆம் தேதியான இஎம்ஐ வருது, இப்ப அந்த இஎம்ஐ எப்படி நான் பே பண்றது, ஆல்ரெடி நம்ம கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, அடுத்து குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கு, இப்படின்னு போது எப்படி அவன் வெளியே கூட்டிட்டு போவான்? எப்படி அவன் வெளியே கூட்டிட்டு போவான்? இல்ல உங்ககிட்ட வந்து உட்காந்து சரி இன்னைக்கு நம்ம படம் பார்க்கலாமா, இன்னைக்கு நம்ம இது பண்ணலாமா, வெளியே போலாமா, டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்க மாட்டான். ஏன் தெரியுமா, அவனுக்கு ஒரு பிரச்சனையை உள்ள ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான்ல. அவன் பிரச்சனையை அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்களா இருந்தாலும் அதான் பண்ணுவீங்க. உங்களோட சுச்சுவேஷனை நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க இன்னொருத்தர் இடத்துல இருந்து பார்த்து எனக்கு பண்ண மாட்டீங்களான்னு யோசிக்கிறீங்க. நீங்களும் அந்த சுச்சுவேஷனுக்கு போனா நீங்களும் அதைத்தான் செய்வீங்க. நான் அதனாலதான் சுச்சுவேஷனை நான் யாராவது ஒருத்தவங்க அவங்க அப்படி பண்ணிட்டாங்கங்க அப்படின்னு யாராவது வந்து சொன்னாங்கன்னா நீ அந்த சுச்சுவேஷன்ல இருந்தா என்ன பண்ணுவ அப்படின்னா அவனும் அந்த சுச்சுவேஷன்ல இருந்தா அப்படித்தான் பண்ணுவான். அவனும் அந்த சுச்சுவேஷன்ல இருந்தா அப்படிதான் பண்ணுவான். இதுவும் வெளியே கூட்டிட்டு போயிட்டு வரும்போதெல்லாம் சில பேருக்கு குடும்பத்துல பிரச்சனை வரும். வெளியே போயிட்டு வரும்போதெல்லாம் ஏன்னா வெளியே போறதுனால ஏதோ ஒன்று கிரியேட் ஆகும். அந்த இடத்துல கூட்டிட்டு போறத சந்தோஷமா பார்க்க மாட்டாங்க. அவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றத சந்தோஷமா பார்க்க மாட்டாங்க. அதுலயும் இன்னொரு விஷயமும் இருக்கு. வெளியே கூட்டிட்டு போகணுமேனு கூட்டிட்டு போனா ஜஸ்ட் ஏதோ ஒரு அன்பின் ரீதியா நீங்க கூட்டிட்டு போலன்ற ஒரு ஃபீல் வரும். உண்மையாவே சந்தோஷமா கூட்டிட்டு போய் சந்தோஷமா கூட்டிட்டு வந்தீங்கன்னா அங்க ஒரு விஷயம் இருக்கும். அப்ப இதெல்லாம் சந்தோஷமா நிகழணும்னா முதல்ல உங்களோட லைஃபை ரொம்ப பெருசா நான் கிரியேட் பண்ண ஓடிக்கிட்டே இல்லாம முதல்ல நின்று கவனிங்க. இங்க தேவை கல்யாணம் பண்ணதுக்கான ஒரு விஷயமே நீங்களும் அவரும் சேர்ந்து பயணிக்க போறீங்க. சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்காக தான். அப்ப சந்தோஷமான வாழ்க்கையை எப்போ வாழ முடியும் அப்படின்னா உங்களோட ஆசைகளை குறைக்கும் போது சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். சிம்பிள். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆசை இருக்கும்போது உங்களால சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியாது. நாளைக்கே எனக்கு ஒரு கார் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப அந்த காருக்காக நான் ஓடுவேன். நாளைக்கே ஒரு 10 அடுக்கு மாடி பில்டிங் கட்டணும்னு நினைக்கிறேன். அந்த 10 அடுக்கு மாடி பில்டிங்காக தான் ஓடுவேன். அதையும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பண்ண போறேன்னா எனக்கு டைம் இருக்கு. நான் இப்ப அடுத்த மாசத்துக்குள்ளேயே நான் பண்ணணும்னா நான் பண்ணிதான் ஆகணும். எஸ் சார். இப்போ ஆபீஸ் இருக்கு. இப்போ சாயங்காலம் ஒரு 12 ஒரு 2 மணிக்குள்ள ஒரு ஆள் வராங்க. ஆபீஸ் மொத்தத்தையும் நாங்க கிளீன் பண்ணணும், டோட்டலா தொடச்சு எடுக்கணும். இப்ப என்னால இங்க நின்று செயல்பட முடியுமா? சிம்பிளா கேட்கறேன். இன்னைக்கு ஒரு ஒரு சின்ன விஷயத்தையே கேட்கறேன். இல்ல உங்க வீட்டுக்குங்க, ஆபீஸ் கூட விடுங்க, உங்க வீட்டுக்கு ஆள் வராங்க. டோட்டலா இது வரைக்கும் நீங்க எதையுமே அப்படியே போட்டதெல்லாம் அப்படியே இருக்கு. இன்னும் 2 மணி நேரத்துல ஆள் வந்துருவாங்கன்றாங்க. இப்ப நின்று பொறுமையா நீங்க செயல்படுவீங்களா? பரவாயில்லங்க, ரொம்ப செட்டிலா பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுவீங்களா? இல்ல தடாபடான்னு அதை எடுத்து இங்க இருக்கிறது, அதை எடுத்து எங்க மாத்துறது, உடனே தண்ணியை ஊத்தி கிளீன் பண்றது, பொருள் எல்லாத்தையும் எடுத்து பண்றது, செல்ஃப் அரேஞ்ச் பண்றது, வருவீங்களா? பண்ணுவீங்களா மாட்டீங்களா? பண்ணுவீங்க தானே? அப்போ ஒருத்தவங்க அந்த ஒரு கட்டாயம் உண்டாகும் போது இவ்வளவு நேரத்துக்குள்ள நான் முடிக்கணும்ன்ற ஒரு கட்டாயம் உண்டாகும் போது இவ்வளவு நேரத்துக்குள்ள முடிக்கணும்ன்ற கட்டாயம் உண்டாகும் போதே உங்களுக்கு அங்க பீஸ் ஆஃப் மைண்ட் போயிடும். அப்போ இன்னும் எனக்கு 10 வருஷம் தான் இருக்கு நான் சம்பாதிக்கிறதுக்கு, இன்னும் 1 வருஷத்துக்குள்ள நான் சம்பாதிக்கணுமே, அதுக்கப்புறம் குழந்தை எல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுமேனும் போது அங்கேயும் ஒரு கட்டாயம் உண்டாகுது. அந்த கட்டாயம் உண்டாகும் போது பீஸ் ஆஃப் மைண்ட் போயிடும். பீஸ் ஆஃப் மைண்ட் போச்சுன்னா உங்க கூட எல்லாம் டிராவல் பண்ண மாட்டாரு, லவ் பண்ண மாட்டாரு, வெளியே கூட்டிட்டு போக மாட்டாரு. அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்? சப்போர்ட்டிவா இருக்கணும். என்ன பாருங்க, ரொம்பலாம் ஓட வேண்டாம். இந்த பாருங்க, இது நம்ம பண்ணிக்கலாம், நம்ம வாழ்க்கை சுகமா. இங்க பாருங்க, எல்லாருமே பண்றது
சுகமா வாழ்றதுக்கு தான் கல்யாணம் பண்றீங்க, சுகமா வாழ்றதுக்கு தான் எல்லாமே பண்றீங்க. ஆனா ஓடி ஓடி ரேஸ்ல ஜெயிக்கிறதுக்கா பண்றீங்க? ரேஸ்ல ஓடுறீங்களா? ரேஸ்ல ஓடி என்ன பண்ண போறோம்? கலந்துக்கிட்டா ஒருத்தனும் ஒரு பரிசு கொடுக்க போறது இல்ல. கடைசியில சூப்பர் அப்படின்னு பாராட்டிட்டு போக போறான். இன்னொருத்தன் பாராட்டிட்டு போக போறான், சூப்பர் அப்படின்ட்டு போக போறான். இன்னொருத்தன் பாராட்டுறதுனால எனக்கு சந்தோஷமா, இல்ல உண்மையா அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கணுமா? இப்போ அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கணும். அப்ப நான் நின்னு கவனிச்சு செயல்பட்டதான் என்னால அனுபவிக்க முடியும். நான் அப்போ இன்னைக்கு ஒருத்தன் உங்களை சூப்பர்னவன் நாளைக்கு இன்னொரு இடத்துல போய் சூப்பர்னுவானே. ஐயோ, இன்னும் நம்மளை விட அவர்கிட்ட போய் சூப்பர்ன்ட்டான், அப்ப திரும்ப நான் ஓடுறேன்னு சொல்லி திரும்ப நீங்க ஓடுனீங்கன்னா இழந்துட வேண்டியதான். வாட் நெக்ஸ்ட், வாட் நெக்ஸ்ட், வாட் நெக்ஸ்ட் போய்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு 5 சீட்டர் கார் வாங்கினீங்கன்னா நாளைக்கு 7 சீட்டர் காரு, நாளைக்கு 7 சீட்டர் கார் வாங்கினீங்கன்னா அதுக்கு அடுத்து 9 சீட்டர் காரு. அப்ப 9 சீட்டர் கார் வாங்குனீங்க அப்படின்னா ஓகே, அதை விட பெரிய ஒரு ரோல்ஸ் ரைஸ் வாங்கிடலாம். எப்பயுமே மனம் சுகத்துக்கு சுகத்துக்கு ஆசைப்படும். அந்த சுகத்துக்கு ஆசைப்படும் போது டோட்டலா எனக்கு என்ன கிடைக்கணுமோ எல்லாத்துக்குமே கிடைக்கணும்னு அனுபவிக்கணும்னு சொல்லி நினைக்கும். எல்லாத்தையும் கிடைக்கணும்னு சொல்லி அனுபவிக்கணும்னு நினைக்கும். அப்படி எல்லாமே எல்லாம் உங்களால இங்க கிடைக்காது. எப்படி கிடைக்கும்? எல்லாருக்குமே எல்லாம் கிடைச்சிருமா? எனக்கு கூட தான் ஹெலிகாப்டர்ல வந்து மேல நிறுத்தி வீட்டுக்கு வந்து இறங்கணும்னு ஆசை. பண்ணவா முடியும்? ஹெலிகாப்டர்ல மேல எனக்கு ஹெலிபேட் மேல இருக்கணுங்க. எங்க போனாலும் நான் ஹெலிகாப்டர்ல போயிட்டு வரணும்னு எனக்கு தோணுது. பண்ணிட முடியுமா? முடியும். அதுக்கு உண்டான ஒரு சூழல் அமைஞ்சதுன்னா முடியும். இதோ நீங்க யாராவது ஒருத்தர் ஹெலிகாப்டர் வச்சுங்க தம்பின்னு கொடுத்தீங்கன்னா முடியும். அப்போ என்னன்னா, ஆனா எனக்கு ஏன் இவங்க வச்சிருக்கிறாங்க கொடுக்க மாட்டாங்கன்னு இங்க உட்காந்து வருத்தப்படக்கூடாது. எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்க மாட்டேங்குதுன்னு உட்காந்து வருத்தப்படக்கூடாது. என்னால என்ன முடியும்? ஏதாவது என்னால கார்ல போயிட்டு வர முடியுதா? கார்ல போயிட்டு வரேன். கார்ல என்னால போயிட்டு வர முடியுதா? கார்ல போயிட்டு வரேன். பைக்ல என்னால போயிட்டு வர முடியுதா? பைக்ல போயிட்டு வரேன். சைக்கிள்ல போயிட்டு வர முடியுதா? சைக்கிள்ல போயிட்டு வரேன். நடந்து போயிட்டு வர முடியுதா? நடந்து போயிட்டு வரேன். இப்படி இந்த இடத்துல எனக்கு இப்படித்தான் வாழணும், நான் அப்படித்தான் வாழணும் நான் முடிவு பண்ணிட்டேன்னா எனக்கு அதோட நிம்மதி போய்விடும். இது பெரிய ஒரு இது ஒரு பெரிய என்னங்க, அப்ப வாழ்க்கையை வாழவே கூடாதா? இதுதான் குழப்பிக்க கூடாது. ஆக்சுவலி நான் கிளாஸ் எடுக்கிறது பல பேருக்கு குழப்பத்துக்கு உண்டான ஒரு தெளிவுக்கு தான் நான் கிளாஸ் எடுக்கிறேன். எங்கெங்கயோ போய் நிறைய விஷயத்த கேட்டு வந்துடுறீங்க, அதை தப்பாவும் புரிஞ்சுட்டு வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் அதை சொல்லி தெளிவுபடுத்துறதுல ஒரு இது இருக்கு. கல்யாண வாழ்க்கையை பத்தி ஒரு தெளிவு கொடுக்கறது, பணத்தை பத்தி ஒரு தெளிவு கொடுக்கறது, ரிலேஷன்ஷிப்பை பத்தி ஒரு தெளிவு கொடுக்கறது, ஸ்பிரிச்சுவலை பத்தி ஒரு தெளிவு கொடுக்கறது. இப்படி ஒரு ஒரு இடத்துலயுமே ஒரு தெளிவு கொடுக்கறதுக்காக, ஏன்னா தப்பு தப்பா அவங்களோட மைண்ட் எதை பார்த்திருக்கோ அதை வச்சு மட்டுமே அது ஓடுது. அந்த ஒரு விஷயத்த மட்டுமே வச்சு அது ஓடும். ஏன்னா எனக்கு அதுதான் பார்த்திருக்கேன். அதுவும் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலில எல்லாம் மாட்டிட்டீங்கன்னா முடிஞ்சு உங்களோட வாழ்க்கையே. சூப்பரான ஒரு ஃபேமிலினா என்ன? எல்லாம் இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய பணம் வச்சிருக்காங்க, இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய பணம் வச்சிருக்காங்க, இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய பணம் வச்சிருக்காங்க. வாவ், சூப்பர். இப்போ உங்களோட அம்மாவோ இல்ல உங்களை வளர்க்குறவங்க யாரோ ஒருத்தவங்க சம்திங், இல்ல உங்களுக்கே மனம் என்ன தெரியுமா கிரியேட் பண்ணோம்? அவன் அப்படி வாழ்ந்துட்டான், இவன் இப்படி வாழ்ந்துட்டான், நம்ம மட்டும் இப்படி இருந்தா நம்மளோட ஃபேமிலியில நம்மளதான் லோவா நினைப்பான். அதனால நான் இப்போ ஓட ஆரம்பிக்கிறேன், சாகுற வரைக்கும் ஓடுறேன். அப்படியே ஓடி 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 பள்ளத்துல விழுந்துறது, ஓடி ஓடி ஓடி. இந்த செம்மறி ஆடு கூட்டம் பார்த்திருக்கீங்களா? செம்மறி ஆடு கூட்டம் பார்த்திருக்கீங்களா? ஒரு செம்மறி ஆடு போச்சுன்னா பின்னாடி அந்த செம்மறி ஆடும் பின்னாடியே பின்தொடர்ந்து போகுமா. பின்தொடர்ந்து போறதுனால என்னன்னா, அது போய் பள்ளத்துல விழுந்தால் இதுவும் போய் பள்ளத்தில் விழுமாம். அப்ப என்னன்னா, சுகமா இருப்பதற்கு இங்க பணம் இங்க பாருங்க, பணத்தை குறிக்கோள் சொல்லல. பணம் சேர்க்கும் போது என்னோட சந்தோஷத்தை நான் பார்க்கணும். 200 கோடி ரூபாய் பணம் வச்சுக்கோங்க, 5000 கோடி ரூபாய் கூட பணம் வச்சுக்கோங்க. ஆனா இங்க இதை நான் அனுபவிச்சு சேர்த்துக்குங்கன்ற. சேர்த்து 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 வைக்கிறதுனால மட்டும் உங்களுக்கு சந்தோஷம் வருமானம் வராது. அதை விட என்ன பெரிய கூத்துனா, இந்த சந்தோஷம் என்பது அந்த கிடைத்த பொருள்னால் இல்ல, கிடைத்த பொருள் நினைச்ச பொருள் கிடைச்சிருச்சுன்ற உள்ள ஒரு ஃபீலிங், அவ்வளவுதான். கிடைச்சிருக்குங்கன்ற ஒரு ஃபீலிங். அது இப்போ ஒரு வீட்டுல இருக்கீங்க, ஓகே. இப்ப இந்த வீட்டுல இருக்கேன், ஓகே. இந்த வீடு வந்து என்னோடது இல்ல, நான் இருக்கக்கூடியது ரெண்டட் பில்டிங். இப்போ இது என்னோடதுன்ற ஒரு நேம் மட்டும் இங்க இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை. இதுக்கு நான் வாடகை கூட கொடுக்க தேவை, விட்டுருங்க. எனக்கு ஃப்ரீயா கூட கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஃப்ரீயாலாம் கொடுக்கல சொல்றேன், ஃப்ரீயா கூட கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். நீங்க வாடகை கூட கட்டல. இப்போ ஆனா உங்களுக்கு லேசா என்ன தெரியுமா இருக்கும்? நம்மளோடது இல்லைல்ல. இப்போ அதே ஒரு சந்தோஷத்தை தான் நீங்க உங்களோடதா இருந்தாலும் அனுபவிக்க போறீங்க. எஸ் ஆர் நோ?
என்ன அவங்களோட பேர்ல இருக்கு, இது உங்களோட பேர்ல இல்ல. இப்போ உங்களோட பேர்ல இல்லைன்ற அந்த ஒரு ஃபீலிங் உங்களுக்கு உருவாயிடும். ஆனா கடைசி காலம் வரைக்கும் வாழ்ந்துக்குங்க அப்படின்னு சொன்னாலும் எனக்கானதா இல்லையே. நீ எப்படி சொந்தமா வாங்கினாலும் இதையே தான் அனுபவிக்க போற, அவன் கொடுத்ததுனாலையும் இதை தான் அனுபவிக்க போற. ஆனா அந்த மனம் என்ன தெரியுமா, என்னோடது இல்லையேன்னு சொல்லி உனக்கு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இதை நீங்க புரியலன்னா நம்ம சஃபர் ஆகிட்டே இருக்கும். புரிஞ்சுதா? அப்போ 2 விஷயம் ரிலேஷன்ஷிப்ல பொறுத்த வரைக்கும். நான் அதை ஃபைனலா உங்களுக்கு கம்ப்ளீட் பண்றேன். அப்போ என்னன்னா, நீங்க உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சாலும், கணவன் என்கிட்ட அன்பு செலுத்தணும்னு நினைச்சாலும், நீங்க ஒரு வேல்யூ இங்க கிரியேட் பண்றது ஒரு விஷயம். மனைவி அவங்களுக்காக ஒரு விஷயத்தை செய்யறதும், அவர் மனைவிக்காக ஒரு விஷயத்தை செய்யறதும் இம்பார்ட்டன்ட். கல்யாணம் பண்ணுவீங்க, அவங்களோட வேலையை பார்ப்பீங்க. நான் சமைச்சதுக்குங்க, நான் எனக்கு சமைச்சு கொடுக்கணும்னு என்ன இருக்கு? அப்ப அவன் அது எதுக்கு அவன் இங்க வந்து தங்கணும்? ஹோட்டல்லே தங்கிட்டு போலாமே. ஆர்டர் பண்ணி வெளியே சாப்பிட்றதுக்கு எதுக்கு கூட ஒருத்தர்? எதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கு தானே கல்யாணம். ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால தானே கல்யாணம். இப்படி சப்போர்ட்டிவா இல்ல, என் வேலையை நான் பாத்துக்கிறேன், உன் வேலையை நீ பாத்துக்கோ, நான் எதுக்கு உனக்காக சமைச்சு போடணும், நான் எதுக்காக உன்னோட துணி தோச்சு போடணும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, இது ஒன்லி மனைவி மட்டும்தான் பண்ணணும்னு நான் சொல்லல. கணவனா இருந்தாலையும் கேட்கிறேன், உங்களையும் தான் கேள்வி கேட்கிறேன். இது அவ மட்டும்தான் பார்க்கணும், அவ சமைக்கிற வேலையை அவன் மட்டும்தான் பார்க்கணும். 2 பேரும் கலந்து செய்யுங்க. 2 பேரும் கலந்து செய்யுங்க. இல்ல அவர் மட்டும் தான் பண்ணணும், இது மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னா நீங்க எதுக்காக கல்யாணம் பண்ணீங்க? அவரு ஏதோ ஒரு மெய்டை வச்சு பார்த்துட்டு போயிருப்பாரு, இல்ல ஒரு ஹோட்டல் ரூம் எடுத்து தங்கிட்டு போயிருப்பாரு. எதுக்கு அவர் இங்க இந்த வீட்டுக்கு வந்து போகணும்? இது எல்லாருக்கும் புரியாது பிரவீனா. எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. அதை தான் சொன்னேன், எல்லாரையும் அப்படியே எதிர்பார்க்கிறதுன்றது புரியாது, எதிரும் பார்க்க முடியாது. அப்ப என்னன்னா அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வரணும். இங்க பாருங்க, ஒரு விஷயம் நான் சொல்றது என்னன்னா, இங்க உங்களை யாருனாலையும் மாத்த முடியாது. நீங்க நான் சொல்றேன், இவ்வளவு நாள் கிளாஸ் எடுத்துருப்பேன்ல, ஒரு ஸ்பார்க் உண்டு பண்ணலாம், இது பண்ணலாம். யாரையும் என்னால மாத்த முடியாது. யார் தெரியுமா மாறி இருப்பாங்க நான் கிளாஸ் எடுத்ததுனால? எப்போ அவன் அதை ரியலைஸ் பண்றான், ஆமால இதுலலாம் நம்ம கொஞ்சம் தப்பா இருக்கும்லன்னு அவனுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ரியலைசேஷன் உண்டாகணும். அவன் அதை ரியலைஸ் பண்ணணும், அப்பாதான் அவன் மாறுவான். இல்லைன்னா நீங்க 90 வயசானாலும் சரி, 100 வயசானாலும் சரி, மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க, மாறவே முடியாது. ஃபர்ஸ்ட் இது நான் பண்றது தப்புன்னு எப்போ தனக்கு தெரிய வருதோ அப்பதான் அவனால் அதை மாற்றிக்கொள்ள முடியும், இல்லைன்னா மாற்றிக்கவே முடியாது. ஸோ இப்படி எல்லாத்துக்கும் எனக்கு இது வாங்கி கொடுங்க, எனக்கு அது வாங்கி கொடுங்க, அதெல்லாம் பண்ணி கொடுத்துருங்க, இதெல்லாம் பண்ணி கொடுத்துருங்க நீங்க ஒரு மனைவியா இருந்து சொன்னீங்கன்னா அவரு உங்ககிட்ட லவ் காட்டுறதை குறைச்சிருவாருன்னா நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தினால கிடையாது, என்ன இப்பெல்லாம் பண்ற அப்படின்னு கிடையாது. அதுக்காக அவர் ஓடும்போது மற்ற விஷயங்கள் மறந்து போகும், அதை செய்ய முடியாத நிலை உண்டாகும். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி தான், வீட்டு கிளீன் பண்ணணும்னா நீங்க பொறுமையா இருந்து கிளீன் பண்ணுவீங்களா, இல்லை அறக்க பறக்க கிளீன் பண்ணுவீங்கன்னா அறக்க பறக்க கிளீன் பண்ணுவீங்க. அப்ப அவனுக்கு இவ்வளவு டைம்குள்ள ஒரு விஷயத்த சாதிக்கணும்னா அவனும் அப்படித்தான் ஓடி ஆவான். அப்ப அதுக்குள்ள அவனுக்கான விஷயத்த ஸ்கெடியூல் பண்ணணும், இது பண்ணணும்னா பெரிய டாஸ்க் தான். அப்ப ஃபர்ஸ்ட் லிமிட் பண்ண தெரியணும். லிமிட் பண்ணலன்னா பிரச்சனை தான். ஓகே. ஸோ பெரிய உங்களுக்கு இன்னொரு அப்டேட் என்னன்னா, நாளைக்கு 21 நாள் பிரம்ம முகூர்த்தம். ஸோ இப்போ எப்படி நம்ம சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றோமோ இந்த மாதிரி ஒரு ஸ்கெடியூல்ல இயங்கும். ஓகே. ஸோ 21 டேஸ் ஸ்கெடியூல்ல இயங்கும். ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரிஜிஸ்டர் பண்ணி, மொத்தம் 3 வாரமா நடக்குது இல்லையா? ஸோ 3 வாரத்துல உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வாரம் நீங்க முடிக்கும் போது அந்த எண்ட் ஆஃப் த செஷன் வந்து பாத்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் த வீக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் வீக்லயும் நீங்க வந்து ஒரு எண்ட் ஆஃப் த வீக்ல ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் இருக்கும். அதே மாதிரி தேர்ட் வீக்லயும் எண்ட் ஆஃப் த தேர்ட் வீக்ல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் ஆஃப்டர் 21 டேஸ்க்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கும் ஒரு ப்ராக்டிசஸும் நம்ம டீச் பண்ணிட்டோம். ஸோ 21 டேஸ்க்கு அப்புறம் நிறைய அப்பப்போ இந்த மாதிரியான கிளாஸஸ் இருக்கும், நீங்க கலந்துக்கலாம், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த 21 டேஸ்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இப்போ நான் சில விஷயங்கள் பேசணும், அந்த மாதிரி சில விஷயங்கள் நான் உங்களுக்கு பேசுவேன். சில மெடிடேஷன் பண்ண சொல்லுவேன், அதை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவேன் ரெகுலரா. அதுக்கப்புறம் சில டூல் டெய்லியும் கொடுப்பேன், இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்பேன். அப்படி கொடுக்கும்போது நீங்க அதை அப்ளை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு வந்து என்கிட்ட சொல்லணும், உங்களோட மனநிலை என்ன. ஸோ இது என்னன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்து நீங்க சொல்லணும் இந்த ஒரு 21 டேஸ் என்னென்ன ஃபீல் பண்ணேன்னு. உங்களுக்கு ஷேரா சொல்றேன், உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும், உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, எப்படிப்பட்ட ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் வீக்குள்ள மொத்தம் 21 நாள் பயணம் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீக்குள்ளேயே உங்களுக்கு அது எல்லாமே
பிரச்சனையெல்லாம் காணாம போகும். அடிச்சு சொல்றேன், உள்ள அட்டன் பண்ண பல பேருக்கு தெரியும், இருக்காங்க உள்ள. ஸோ உங்களுக்கு முழுவதுமாக அது போகும். ஒரு ஆன்சைட்டியில் ப்ராப்ளமில் இருக்கீங்க, இல்லை உடல் ரீதியான பிரச்சனையில் இருக்கீங்க, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எதுவாக இருந்தாலும் அது மாறும். ஒரு ஒரு 7 டேஸ்க்குள்ள, ஒரு 5 டேஸ்க்குள்ளேயே மாறும். அதை விட என்னன்னா, இதுதான் கடைசி பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராம் ஆஃப் 21 டேஸ். 21 டேஸோடது கடைசி பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராம். இதுக்கப்புறம் இந்த 21 டேஸ் வராது. 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த 21 டேஸ் நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கோம். எல்லா ஃபாலோவர்ஸோட ரெக்வஸ்ட்க்கு ஏத்து இதுக்கப்புறம் இந்த 21 டேஸ் இருக்காது. நீங்க இதுக்கப்புறம் அட்டன் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதே ஃபீஸ்ல 7 டேஸ் தான் அட்டன் பண்ணுவீங்க. ஓகே, இதே ஃபீஸ்ல 7 டேஸ்ல தான் அட்டன் பண்ணுவீங்க. அதனால விருப்பப்படக்கூடியவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி அப்பப்போ எப்பெல்லாம் என்னால முடியுதோ நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு சொன்னது ஏதோ உங்களுக்கு ஒரு அடிப்படையில் உங்களுக்கு ஒரு உதவியா இருந்திருக்கும்னு சொல்லி நம்புறேன். இருந்ததா? சூப்பர் சூப்பர். ஸோ இங்க பாருங்க, நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும், ஆனா அதை மறந்துடுவோம். திரும்ப யாராவது வந்து சொல்லும்போது அது தூண்டும். ஓகே, ஸோ அதனால இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நான் சொல்ற மாதிரி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஆக உங்களால் பிரிக்க முடியும். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், பிஃபோர் 21 டேஸ் அண்ட் ஆஃப்டர் 21 டேஸ் ஆக உங்களால் பிரிச்சுக்க முடியும் உங்களோட வாழ்க்கையை. ஸோ நாளைக்கு காலையில் 4 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. யாருக்கெல்லாம் 4 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு தைரியம் இருக்கோ அவங்க மட்டும் புக் பண்ணுங்க. 4 மணிக்கு என்னால் எந்திரிக்க முடியுன்ற உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க அந்த செஷனை புக் பண்ணுங்க. ஏன்னா இதையும் சொல்லிடுறேன், ரெக்கார்டட் செஷன் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, எதுக்காக ரெக்கார்டட் செஷன் கொடுப்பேன்னா, அட்டன் பண்ண முடியல, இன்னைக்கு ஒரு நாள் அட்டன் பண்ணிடுறேன், 21 நாளுமே நான் ஃப்ரீயா 4 மணிக்கு இருக்க முடியாது, நான் இங்கே டிராவல்ல இருப்பேன், சப்போஸ் என்னால் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு கூடியவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்களுக்காக தான் இந்த ரெக்கார்டட் செஷன். ஓகே, நீங்க என்னைக்கோ பாத்துக்கிறதுக்காக ரெக்கார்டட் செஷன் கிடையாது. அதனால ரெக்கார்டட் செஷன்றது எல்லாருக்கும் வந்தாலும் அது ஒரு 2 to 3 டேஸ் தான் ரெக்கார்டட் செஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோ டெலீட் ஆகிடும். ஏன் தெரியுமா? நீங்க ஒரு நாள் பார்க்கலன்னா அடுத்த ஃபர்ஸ்ட் டே பார்க்கலையே, திரும்ப செகண்ட் டே பார்த்தா புரியாது. அப்ப அப்படியே சேர்த்துக்கிட்டே வருவீங்க. அப்ப இங்க வந்ததுக்கான காரணமே நீங்க காலையில எழுந்திரிக்கணும்ன்றது தான். அன்னைக்கு அந்த ஒர்க்கை நீங்க டெடிகேட்டா பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். அப்ப அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி நான் ரெக்கார்டட் செஷன் கொடுத்துட்டா என்னைக்கோ பாத்துக்கிறதுக்கு எதுக்கு நீங்க காசு பே பண்ணி உள்ள அட்டன் பண்றீங்க? அவசியமே இல்லை. எனக்கு அந்த காசே வேண்டாம். நீங்க மாத்தணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க உள்ள வாங்க. இல்லைன்னா ஜஸ்ட் நான் அதை ரெக்கார்டிங் கேட்டுக்கிறேன்னா வராதிங்க. அந்த ரெக்கார்டிங் கேட்டுன்னு வாங்க, ஆனா அந்த ரெக்கார்டிங்ஸ் என்னைக்கோ வச்சு பாத்துக்கிறேன்னா வராதிங்க. அது உங்களுக்கான கிளாஸ் கிடையாது. இது யாருக்கான கிளாஸ்னா, அவங்க மீது அவங்களுக்கு அக்கறை இருக்கக்கூடியவங்களுக்கான கிளாஸ். என்னோட லைஃப்ல ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கான ஒரு கிளாஸ். அதை இப்பயே பண்றேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கான ஒரு கிளாஸ். என் வாழ்க்கையில ஏதோ ஒன்றத்தை பிரோஜனமா பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கான கிளாஸ். என்னை சுத்தி உள்ள விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உண்டான ஒரு கிளாஸ். இது யார் யாருக்கு உண்டான கிளாஸ் இல்லை அப்படின்னா, இதெல்லாம் நான் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்றவங்களுக்காகவும், இல்லைங்க இதெல்லாம் வாழ்க்கையை ஏதோ நான் வரேன் போறேன் வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்றவங்களுக்காகவும், இல்லை வந்து இங்கே நான் ஒரு டிசிப்ளின்லாம் கடைபிடிக்க மாட்டேன், என் வாழ்க்கையை நான் எப்படி வேணா வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்றவங்களுக்காகவும், ஒரு விஷயத்தையும் தள்ளி போடுறதுக்கும், நான் இங்கே ஒரு வேல்யூவே கிரியேட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த கிளாஸ் கிடையாது. இந்த கிளாஸ் யார் வேல்யூ கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கிளாஸ். அதனால அப்ராட்ல இருந்து இருக்கிறாங்க, நான் வந்து மலேசியா இருக்கேன், சிங்கப்பூர் இருக்கேன், பிரான்ஸ் இருக்கேன், துபாய் இருக்கேன் இப்படின்னு கூடியவங்களுக்கு ரெக்கார்டட் செஷன் வரும். ஆனா உங்களுக்கு மை கைண்ட் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, அன்னன்னைக்கே அந்த ரெக்கார்டிங் செஷனை முடிச்சிருங்க. ஒரு நாள் விட்டீங்கன்னா கூட அடுத்த நாள் அப்புறம் திரும்ப பார்க்க மாட்டீங்க. ஸோ ஒரு 2 டேஸ் வரைக்கும் தான் அது இருக்கும். அதனால 2 டேஸ்க்குள்ள அதை நீங்க பாத்துறணும். அன்னைக்கு முடிச்சிடுறது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா அன்னைக்கு தான் நீங்க அதை அப்ளை பண்ண முடியும். அன்னைக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பேன், டூல் கொடுத்துருப்பேன், திரும்ப அடுத்த நாள் இன்னொரு டூல் கொடுத்துருப்பேன். அதை அப்ளை பண்ணி எப்படி இருக்கு நீங்க ஃபீல் பண்ணாதான் அடுத்த டூல் நீங்க அப்ளை பண்ண முடியும். அப்ப இது எல்லாத்தையும் நீங்க பண்ணணும்னா ரெகுலரா அட்டன் பண்ணணும். முடிந்த அளவுக்கு 4 மணிக்கு லைவ்ல அட்டன் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். கிளியர் தானே? சூப்பர். இந்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் நாளைக்கு 4 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மற்றபடி டீட்டெயில்ஸ் என்னென்ன மாதிரியான ஸ்கெடியூல்ல இயங்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் 9087800808 அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க என்னென்ன ஸ்கெடியூல்ல இயங்குது அப்படின்றத சொல்லுவாங்க. ஆஃபீஸ் நம்பர் உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த மாதிரி அப்பப்போ ஃப்ரீ செஷன் பண்ணுவோம். வாட்ஸ்அப் சேனல் இருக்கும், அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். மற்ற அப்டேட்ஸ் எல்லாமே அங்கே தான் வரும். யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கிங்க, அங்கேயும் சில அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுப்போம். ஓகே.
11 to 12 வரைக்கும் பேசணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ 12:22 ஆயிடுச்சு. மன்னிச்சுங்க உங்களோட அதிகமான நேரத்தை எடுத்துக்கிட்டதுக்கு. என்ஜாய் பண்ணுங்க சண்டேவை, மகிழ்ச்சி என்ஜாய் பண்ணுங்க. சுகமா இருக்கிறதுக்காக மட்டும்தான் இங்க இருக்கிறோம் இல்லையா? இந்த சுகத்தை மறந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதுக்கு நம்ம இங்க இல்லை. சுகமா இருங்க. கிடைச்சது 2 நாள் தான், சாட்டர்டே அண்ட் சண்டே. மற்ற நேரத்துலலாம் ஒர்க் தான் பண்றோம். சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. என்னென்னலாம் நான் சொன்ன விஷயத்த அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு விஷயத்தையாவது எடுத்து அப்ளை பண்ணி பாருங்க. சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்டாவது பண்ணி பாருங்க. ஓகே, இந்த மந்திரத்தை எடுக்கிறேன், இன்னைக்கு இதை அப்ளை பண்றேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. அதையே கூட பண்ணுங்க. கொடுக்குறாரா, வா சூப்பரா இருக்குன்னு சும்மாவாவது சொல்லி பாருங்க. நடிங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, நன்றிகள். மீண்டும் இறைவனின் அருளால் நாளை சந்திக்கிறேன். யார் யாரெல்லாம் புக் பண்றீங்களோ, ரிஜிஸ்டர் பண்றீங்களோ, நாளைக்கு சந்திக்கிறேன். இதே மாதிரி வேற எப்போ அதுக்குண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ சந்திப்போம். லவ் யூ ஆல். செஷனை லவ் பண்ணியிருப்பீங்க, என்னையும் லவ் பண்றீங்கன்னு தெரியாதனால தான் இவ்வளோ நேரம் இருந்தீங்க. லவ் யூ ஆல். லவ் யூ டூ. டேக் கேர். குருவேஸ்வரன். நன்றிகள். குருவேஸ்வரன் நன்றி சார். குருவே சரணம் அண்ணா, ரொம்ப நன்றி. குருவே சரணம். Thank you. நன்றிகள். Thank you.